தொடர்ந்து இங்கே உபவாச ஜபம் நடந்து கொண்டு இருக்குது. வராதவங்களுக்காக சொல்கிறேன். வேலைக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க காலையில் வரலாம். அதிகாலை 5 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் இங்கே ஜபம் நடக்குது. சகோதரர்கள்லாம் வர்றது கிடையாது. சகோதரர்கள்லாம் சோறாக்குறாங்க, சகோதரிகள் இங்கே வராங்க. ஒரு சில சகோதரி அவங்க சோறாக்குற டியூட்டியே கிடையாது. 6:30 மணிக்கு நீங்கள் 6:45 வீட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ செய்து பாருங்க, அந்த சாப்பாடு ஆசீர்வாதமாக இருக்கும். யாரை சொல்கிறேன்னு தெரியும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் மட்டும் நாங்கள் வரோம். எங்கள் வீட்டிலேருந்து நான் இங்கே வர்றதுக்குள்ள 5 மணினா நான் 4:30 4:45 மணி கிளம்புனா இங்கே நல்லாயிருக்கும். கொஞ்சம் முன்னாடி வந்து கொஞ்சம் ஆயத்தப்படுத்துறது. நான் பாருங்கள், அங்கேருந்து நான் 4:30 4:45 வர முடியல. 5 மணிக்கு தான் வர வேண்டியது. நான் கொஞ்சம் சகோதரில் இருந்தீங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். வரணும். சின்ன பிள்ளைகள் வந்துட்டு அம்மா கூட வர்றாங்க, அப்புறம் திரும்ப என்ன செய்யுது, வர்றது கிடையாது. இந்தமா அம்மாவுக்கு துணைக்கு வர மாதிரி வரானுங்க சின்ன பையனுங்க. இப்படி வராமல் எல்லாருமா வாங்க. நானும் சொல்லிட்டேன், 40 நாள் உபவாசம் இருக்கிறதுல என்னைக்காவது ஒரு நேரம் கலந்துக்காங்கன்னு. வெள்ளிக்கிழமை வாங்க, உங்கள் குடும்பத்துக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். யாருமே கேட்குறதே கிடையாது. கொஞ்சம் பேர் தான் வராங்க, கொஞ்சம் பேர் வரக்கூடாதுன்னு தீர்மானிச்சிருக்கிறாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் இந்த சபைக்கு தான் வரோம்னு சொல்கிறாங்க. இப்போ சபையில் சொல்கிறது கேட்டால் தானே அது சபையில் ஒருத்தர் நினைக்க முடியும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்க, ஒருத்தர் கேள்வி ஒன்றுமே கீழ்ப்படிய மாட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பாங்க? யாராவது ஒருத்தர் இருப்பாங்களா? அப்படின்னா நீங்கள் வரணும்னு நினச்சா தான் வர முடியும். ரூத் சிஸ்டருடைய சபையில் பாருங்கள், எல்லாரும் வீட்டு வேலை செய்கிறவங்க தான். ஆனால் அவ்வளோ பேர் முடிச்சுட்டு 11 மணி 12 மணிக்கு வந்து உபவாச ஜபத்தில் கலந்துக்கிறாங்க. மனசு தான் மனசுல ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கட்டாயமா நம்மளால முடியும். கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து 40 நாள் அதிகாலை ஜபத்துல கலந்து கொள்ளுங்க. எத்தனை சபைகள்ல 5 மணிக்கு நாங்க போறோம், எங்களால கனெக்ஷன் கொடுக்க முடியாது, நம்ம கிட்ட போன் கொடுத்துட்டு போவாங்க. ஆனா அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறாங்க. அவங்க இங்க வர்றது கிடையாது, காலையில் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க சபைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஈவினிங் வருவாங்க. நான் காலையில் வரமாட்டாங்க, அவங்களாம் வரமாட்டாங்க. நான் இங்கே அப்படி ஒரு வைராக்கியத்தோடு அவங்களாம் இருக்கும்போது இங்கே வரீங்க, நாங்கள் இங்கே சபையை தவிர அவங்க எங்கேயுமே போகலான்றீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு ஒத்துழைக்கணும் பார்த்தீங்களா? உங்களுக்காக தான் நீங்கள் தேடுறீங்க தவிர எனக்காக கிடையாது. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வர்ற பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். 40 நாள் முடியும் போது அவங்க நிச்சயமாக உங்களை விட அதிகமான நன்மைகளை பெறுவாங்க. நான் வசனம் சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மை குறையக்கூடாது. ஈவினிங் ஆராதனைக்கு யாருமே வர மாட்டேங்கிறீங்க. காலையோட சரி, ஈவினிங் சுகமளிக்கு அபிஷேக ஆராதனைக்கு வாங்க. அது மட்டும் இல்லை, வர்றது அபிஷேகம் பிசாசு கிரி இருந்தால் தான் வரணும்னு கிடையாது. அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வல்லமை வரங்கள் கிருபைகளால் நிரப்பப்படனா வாங்க. கர்த்தருடைய நாமத்தினால இன்னொரு சிஸ்டர் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இங்கே கொஞ்சம் பேர் வந்து அவங்கள ஒரு ஆட்டோவில் போட்டு இழுத்துட்டு வந்துருங்க, நம்ம சர்ச்சில் வச்சு நடத்துங்கன்றாங்க. எனக்கு ஒரு ஆசை தான், நிறைய பேர் வராங்களா அந்த போயிடலாமான்னு பார்க்குறேன். இருந்தாலும் இந்த வட்டாரத்தில் இன்னும் நிறைய ஜனங்கள் வெளியே இருக்காங்க, அவங்க வருவாங்க. பிசாசின் பிடியிலையும் பிலிசூனிய கட்டுகளையும் இருக்கிற பிள்ளைகள், தரித்திரத்தில் இருக்கிற பிள்ளைகள், சாபத்தில் இருக்கிற பிள்ளைகள் வருவாங்கன்ற நம்பிக்கையில தான் நானும் ஈவினிங் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறோம். கலந்து கொள்ளுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். சண்டே கிளாஸ் பிள்ளைகளை இன்னும் வந்து நீங்கள் முடிஞ்ச அப்புறம் சண்டே கிளாஸ் பிள்ளைகள் வராங்க, அவங்களெல்லாம் அப்படி வர சொல்லக்கூடாது. காலையில் 7 மணிக்கு வா, 8 மணிக்கு வா, 9 மணிக்கு கூட வா. ஆனால் முடிச்ச பிறகு 10 11 மணிக்கு வரதுல பிரயோஜனம் கிடையாது. அப்படி என்கரேஜ் பண்ணுங்க. அப்போ தான் சபையில் இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் ரொம்ப வயசானவங்க நீங்கள் கடன் வாங்கிலாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டாம். அதுக்கு மேலே வயசானவங்க, நீங்கள் மற்றவங்களை நம்பி இருக்கிறவங்க, கஷ்டப்பட்டு உழைச்சோம், ஏதோ எங்கள் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள்லாம் கொடுக்க வேணாம். ஒருவேளை உங்களை தேவன் ஆசீர்வச்சிருந்தா அவங்க கர்த்தருடைய ஊழியத்துக்காக நீங்கள் கொடுக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டாயமே கிடையாது. உங்கள் வீட்டில் 5 பேர் வந்துட்டு 5 பேருக்கு பைசா இல்லையான்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து ஆண்டவருக்கு உற்சாகமாய் கொடுக்க முடிஞ்சதை கொடுங்க. மற்றவங்க எல்லாம் என்ன செய்யணும்? கட்டாயமாக சபைக்காக ஜெபம் பண்ணும். யாருக்கு மாஸ்க் கொடுங்க, அதை ஒழுங்கா போடுங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கும். அப்போ வந்து காணிக்க போடுகிற நேரம், அதனால காணிக்க போட முடியலன்னா பரவாயில்ல. ஆனால் நான் என்ன செய்வேன், இந்த ஊழியம் இதுக்காக ஜெபம் பண்ணுவேன், இந்த ஊழியத்தில் நிறைய ஆத்துமாக்கள் வரணும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி கர்த்தருக்காக நாம் காணிக்கை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நல்லவர். யாராவது பாட்டு பாடுறவங்க முன்னாடி பாடுறீங்களா? யார் ஸ்பெஷல் பாட்டு பாடு? அதான் சோலோ சிங்கர்.
அந்த பக்கமாவே வாங்க. இந்த சைடு யாரும் அடிக்கிறாங்க. நீ போய் Hallelujah. எனது இதய ஏக்கங்கள் நிறைவேற வேண்டுமே ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது இதய ஏக்கங்கள் நிறைவேற வேண்டுமே ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. திட்டங்களை தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. திட்டங்களை தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது இதய ஏக்கங்கள் நிறைவேற வேண்டுமே ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. சொந்தத்தால் கூடுமோ கூடாதது, என் பந்தத்தால் கூடுமோ கூடாதது, என் சொந்தத்தால் கூடுமோ கூடாதது, என் பந்தத்தால் கூடுமோ கூடாதது. உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. எனது இதய விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமே ஏசையா ஏசையா உம்மாலாகுமே. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Hallelujah. கர்த்தாவே மே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காணிக்கை கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அமுக்கி குலுக்கி சரண் விழும்படியாய் அவர்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, என்னை நிறைவாக நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். எனக்கு ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளையும் அதிசயமாய் சந்திக்கிறீர். நன்றி. ஊழியத்தில் அநேக காரியங்கள் தேவைகள் இருந்தால் அருமையாய் சந்தித்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் பிளஸ் பண்ணுங்க. கொடுக்க முடியாதவர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு தகப்பனே நல்ல ஆண்டவரை கிருபைகளை கொடுத்து அவங்க சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்து ஆண்டவரை நல்ல ஆரோக்கியத்தோடு தீர்க்காயுசு காலங்களோடு ஒருவேளை சம்பாதிக்க போகாத பிள்ளைகள் அவங்களுடைய வீட்டில் இருக்க பிள்ளைகள் ஆண்டவரை தங்களுடைய பேரண்ட்ஸை கனப்படுத்த ஆண்டவரை ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பிள்ளைகளால் கனப்படுத்தப்பட பிள்ளைகளை ஆண்டவரை டார்ச்சர் படுத்தாதபடி பெற்றோருக்கும் கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வீண் செலவுகளுக்கு விலக்கி காத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். சாட்சி சொல்றவங்க சீக்கிரமா முடிக்கணும், அப்பதான் நான் உங்களை அனுப்ப முடியும். பாட்டெல்லாம் பாட அப்படி பாட்டெல்லாம் பாடாதீங்க, சாட்சி மட்டும் கிடையாது. இந்த பக்கம் வந்துருக்கீங்க. ஷார்ட்டா முடியும், ரொம்ப நேரம் இருக்கிறதா வரும்போது கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று நான் வேலைக்கு போகும்போது எஸ்ப்பா அந்த காய்க்கால வந்து மாப்பாஸ்ட்டு தண்ணி இருந்துச்சு, நாங்கள் கவனிக்கலாத அதை கவனிக்காதே அந்த முறை நான் வந்தனே அந்த முறை அப்படியே வழிக்கு வீழ்ந்தேன். ஏசப்பா சோதனை ஆண்டவரே, நான் வழிக்கு விழுந்துட்டேன். நான் நடப்புனான்னு இன்னும் நிற்புனான்னு தெரியல ஏசப்பா. அப்படி ஏசப்பான்னு அப்படியே உட்காந்துட்டேன். ஒரு சார் வந்து தாயத்தை கொடுத்து முட்டி இது பண்ணி தாயத்தை தேய்ச்சி விட்டாரு. தேய்ச்சி விட்டுதான் பாப்பா வந்து அஞ்சலா அவங்க நாத்தா பொண்ணு வந்து என்னை தூக்கினா. ஏசப்பா நீ தூக்கி எடுத்து உருப்பாண்டவர் ஏசப்பா, என்னை லட்சத்தை தெய்வமே சோதரப்பா. இந்த வயதான கட்டுமுடி நான் வேலை செய்ய எனக்கு திருப்பி கொடுத்துறேன். நன்றி ராஜா. அப்பா நடக்க முடிவு செஞ்சிடேன். நன்றி ராஜா. நான் நடக்கணும் நடக்க மாட்டேன்னு நான் திருப்பி ஏசப்பா அவனால உனக்கு நல்லவர் ஏசப்பா. நான் நடக்கும் போதெல்லாம் தூங்கும் போதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுத்துட்டேன். நன்றி ராஜா. நான் சர்ச்சைக்கு வரும்போது தான் இது நின்னும் நின்றுடும் என்னன்னு நான் நினைச்சேன். ஏசப்பா ஒரு அழகான கண்கள் என்னை கண்டதாலே ஏசப்பா என் அந்த இடத்துல கண்ட நமக்கு கொடான்னு ஒரு சொல்றோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா,
ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதாவே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாதாவே துதிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதாவது சாட்சி சொல்லணும்னே வந்தீங்களா? கட்டாயமா சொல்லணும்னு வந்தவங்க வாங்க. ஷார்ட்டா முடிச்சிங்கன்னா நமக்கு வசனம் பார்க்கறதுக்கு ஒரு நேரம். கேக்குதா? நீங்களா உங்களுக்கு கேக்குதா? ஸ்பீக்கர் நீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். நாங்கள் இந்த ஊருக்கு வந்து அதோட ஒரு மாதம் ஆகுது. கர்த்தர் கண்ணீரை போல எங்களை பாதுகாத்தாரு. நான் ஆரம்பத்தில் ஜாமனை சபைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை வேணும். நாங்கள் போகிற சபை எங்கள் ஊரில் ஆவிக்குரிய சபை தான். அதுபோல் எனக்கு வேணும்னு ஆண்டவர் ஜாமனை நான் ஆண்டவர் சபையில் ஜெயலலிதா மூலிமா நான் அதுக்கு இது அனுபவிச்சுட்டு முன்பாக வந்திருக்கிறேன். மீண்டமாக இந்த சபைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சில நாட்கள் கொஞ்ச நாளே தாயை தகப்ப கூட கொஞ்சம் சகோதரர் எல்லாமே இழந்துட்டாங்க. அதிகமாக என்னை மேல் அன்பு வைத்ததே என்னுடைய மாமியார் தான். போன மாதம் 22ஆம் தேதி காலம் வைத்தாங்க. அவர் எவ்வளோ நான் சத்தியத்தை சொன்னேன், என் பிள்ளைங்களும் நானே எல்லாமே சொன்னாலும் அவங்க கேட்குறேன். நிறைய கத்திர பார்க்கலாம், நிறைய போடுவாங்க. நல்லா தாங்க தாயை போல மகள் போல எடுத்துவாங்க. ரொம்ப பிடிக்கும், பிரியமாக இருந்தேன் அவங்க மேலே. ஆனாலும் நான் ஆடுகள சோகமானேன். போன மாதம் பரிமள வீட்டில் சோகம் பண்ணும்போது பாஸ்டர் சொன்னேன், எங்கள் மாமியார் உடம்பு சரியில்லைம்மா ஜோகம் பண்ணுங்க. அம்மா ஜோகம் பண்ணாங்க. ஜோகம் பண்ணும்போது அவங்க அழுதாங்க. ஜோகம் பண்ணிட்டு இவங்க நேரம் ஆயிடுச்சு நம்ம போயிட்டாங்க. நான் அவங்களோட பேசும்போது என்ன அப்படிதாப்பா நீ மட்டும் வா, மகனை போனது எனக்கு பாருங்கன்னு சொல்லி நான் வராது நீங்கள் கிளம்பி நான் போகலான்னு சொல்லி போனேன். அதனால எனக்கு சரியான உள்ள லீவ் கிடைக்காத அப்படின்னு சொல்லிச்சு, நீ வேணாம் நான் நல்லா இருக்கிறேன். இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், உனக்கு உடம்பு சரியில்லை ஏசப்பா நம்பு, இவ்வளோ நாளாக உனக்காக நீ வாழ்ந்து இனிமையாவது ஆண்டவருக்காக நம்ம இது கடைசி காலம் சொல்லி எவ்வளோ சொன்னேன். சரி நான் போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் சனிக்கிழமை அவங்களால வெள்ளிக்கிழமை ரொம்ப முடியல. அவங்களால நம்ம வேலை செய்கிறதுக்கு வந்து அழுதேன். ஹாஸ்பிட்டலுக்கு போவதே எப்படி போ அப்படின்னு அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி வரும்போது அவங்களே நடந்து தான் போயிருக்கிறாங்க. போய் கூட அந்த பெட்டில் படுக்கும்போது கூட ஏசப்பா எனக்கு காப்பாற்ற சொன்னாங்கன்னு எங்கள் டாக்டர் சொன்னாங்க. இரவில் நல்லா தான் பேசினாங்க. நான் இங்கேருந்து கிளம்பும்போது சொன்னேன், ஏசப்பா உனக்கு சித்தம் இருந்தால் அந்த ஆத்மா எனக்காக காத்திருக்கு, உனக்கு சித்தம் இல்லைன்னா நீ அதை எடுத்துக்க ஏசப்பா. அதனால அந்த ஆத்மா ரொம்ப அழைக்கக்கூடாது, ரொம்ப இருக்கக்கூடாது ஏசப்பா. என்னுடைய சூழ்நிலை நீ அறிந்திருக்கிறேன், நீ கடன் தொழிலாளருக்கு வந்திருக்கிறேன், அது உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு வச்சோம் பண்ணிட்டு நான் போனேன். ஏன்னா போகும்போதெல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் பஸ் வந்து டைம் பிரகாரம் தான் என்னால் போக முடியாது. ஊருக்கு போகும்போது 12 மணி என்னால் போக முடியல. நான் எப்பவுமே அதிகாலையில் 3 மணி 4 மணிக்கு எழுந்து ஜாப் பண்ணுவேன். இப்போ என்னால் 2 மணிலேருந்து என்னால் முடியல. வாங்கிட்டு வர வெளியில் லூஸ் மோசனாக வர வெளியில் கற்றுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நான் எழுந்து உட்காந்து ஜாப் பண்ணலான்னு உட்கார ஜாப் பண்ண முடியல. எனக்கு முன்பாக நல்லா இருக்கிறது பிசாசு முன்னாடி நின்று சிரிக்கிறான். எனக்கு தெரிந்து நல்லா ஜாப் பண்ணுறேன், பண்ண முடியல. என்னால் நான் அழுகுறேன், ஏசப்பா என் மாமியார் பார்க்கலான்னு வந்திருக்கிறேன், என்னால் ஜாப் பண்ண முடியல. என்னன்னே தெரியல, உட்காரவும் முடியல. உள்ளுக்கும் வெளிக்கும் இப்படியே நடக்கிறேன். கரெக்டாக 4 மணிக்கெல்லாம் போட்டுருக்கு. என் மாமியார் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்களே. அந்த நேரத்தில் மக்களோட பையன் கூட்டு போகும்போதெல்லாம் போய் பார்த்தா என் மாமியார் 4 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தூக்கம், எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க. மாமியார்னா என் தாய் போல என் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு மாமியார் இருந்தோம். அதனால எனக்கு இன்னும் வருத்தம் ஏசப்பட நான் அழுவைக்க கூடாது. உண்மை அறியாத போயிட்டு அந்த நேரத்துக்கு அந்த ஆத்மா வீணாக போயிடுச்சு ஏசப்பாடு நான் அழுகுறேன். ஆனால்
இன்றைக்கு என்னால பிரியா செபிக்க முடியல. இன்னைக்கு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் பிரியப்பட்டவங்களாம் என்னை விட்டு போயிட்டாங்க ஏசப்பா, எனக்குன்னு இருக்குது நீ மட்டும்தான் இந்த உலகத்துல. எனக்கு அபிஷேகம், ஏழு அபிஷேகம் எனக்கு மீண்டும் மாதிரி வரணும். என்னால பிரியா செபிக்க முடியல ஏசப்பா. நான் இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துல அழுது உள்ளவே ஜெபம் பண்ணேன். நல்ல வெண்மையான குதிரை, கண்கள் திறக்கப்பட்டது. அதை பார்க்கும்போது எனக்கு அளவில்லாத அபிஷேகத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த மாதிரி பாஷையை வாழ்க்கையில நான் பேசுறதே இல்லை. தாறுமாறான பாஷை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஏசப்பா என் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரு. நான் ஒவ்வொரு நாளும் வேலையில கூட அந்த குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு மதியானத்துல நான் வேணா தூங்க மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன். என் குடும்பத்து குறிச்சி, என் குடும்பத்துல எல்லா பிரச்சனை குறிச்சி யாரெல்லாம் என்ன சொல்றாங்க நான் ஜெபம் பண்ண போதெல்லாம் ஆண்டவர் அதிகமா ரொம்ப நேசிப்பாரு. நான் எவ்வளவு உணர்வேன். ஒவ்வொரு நாளும் இந்த அதிகால சபத்துல 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடிச்சாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். உடம்புல சரியில்லை. எனக்கு கொஞ்ச நாளா என் மாமியார் இறந்துருந்து என்னை யாரும் எனக்கு தள்ளி விட்டாங்க. அதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் ஊருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, உனக்கு கடவுள் சரியில்லை, உன் மாமியார் உன்னை நல்லா நேசிக்கிறாங்க. அதனால அதுல என்னால பேர் முடியல. எனக்கு அழுது ஜெபம் பண்ணும்போதோ ஆண்டவர் அந்த தரிசனம் மூலியமா எனக்கு அபிஷேகத்துல நிரப்பினாரு. அந்த வாசைகளை கட்டிட்டாரு. நான் ஆண்டவருக்கு நான் அதிகமா நன்றி செலுத்துகிறேன். நல்ல ஒரு சபை கொடுத்தாரு, நன்றி. நல்ல ஒரு தாயார் கொடுத்தாரு, நான் நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பாவுக்கு ஜெபிக்கிற அந்த ஆத்மா பாரத்தை இந்த அம்மா மூலியமாய் கொடுத்துக்கிறாரு. ஏசப்பாவுக்கு நன்றி நன்றி. இந்த சாட்சி கூட எனக்கு கொடுத்துருக்காங்க, நன்றி. ஏசப்பா இவ்வளோ நாளா என்ன ஜீவனோடு வைத்திருக்கிறேன்னா அவருடைய அனாதை சிநேகத்தினால என்ன வச்சிருக்கிறார். நிறைய பேர் மறைச்சிருக்கு. அதனால இந்த ஆத்மா அவருக்கு பயன்படுத்துறதுக்காகவே என்னை வச்சிருக்கிறதுக்காக நன்றி நன்றி. இந்த சபையில கூட என்னை தூணாக இருக்க வைக்கணும்னு ஜெபம் பண்றேன். என்னுடைய வேலைகள், என்னுடைய கடன்கள்ல என்னை நெருக்கி ஒவ்வொரு நாளும் நாளைய பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் அவர் அதிகமான நேசிக்கிறேன். அவர் அதிகமாக நேசிக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பணி போல விலக செய்கிற ஏசப்பாவுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த சாட்சியாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்போ இவ்வளோ நாளா என் மாமியார் அவங்களுக்கு இருக்கும், 85 இருக்கும். இவ்வளோ நாளா என் கூட இருந்தாங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த மாமியார போச்சு. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிற இசப்பான் நினைத்ததுக்காக நன்றி. இன்னைக்கு அளவில்லாத அபிஷேகம் கொடுத்ததற்காக அம்மா மூலியமாக என்னோடு பேசுறதுக்காக நன்றி நன்றி. இந்த பெரிய சாட்சி செல்ல வச்ச தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சாட்சி உள்ளா என்னை வாழ வைப்பார் விசுவாசிக்கிறேன். இந்த சாட்சி நான் முடிக்கிறேன். பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் குறித்து வைத்துள்ளே, நீ என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே. நன்றியா 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 நன்றியா. தண்ணீரை கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கட்டாயமா சொல்லணும்னா ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க, சீக்கிரமா முடிச்சிடும். நம்ம சாட்சியை சொல்ல விடுதில்லை, ஏன்னா ஒவ்வொரு நாளும் சொன்னவங்களே சொல்லுவாங்க, கதையா சொல்லுவாங்க. சரி, ஓகே, அடுத்த வாரத்தில் நீங்க சொல்லலாம். இப்போ நம்ம ஜாப் பண்ணலாம், டைம் ஆயிடுச்சு. சாட்சி கொடுத்த பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். அப்பா அஞ்சலி சிஸ்டருடைய மாமியார் ஆண்டவரே மரித்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கண்ணீரோடு சாட்சி சொன்னாங்க. ஏசப்பா, மரித்து போனவங்களை நாங்கள் மீட்டுக்கொள்ள முடியாதப்பா. உயிரோடு இருக்கிற ஆத்துமாக்கள் இன்னைக்கு இயேசுவை அறியாத படிக்க ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரே ஒரு தாயை போல, தகப்பனை போல, சகோதரனை போல, சகோதரியை போல, சொந்த பிள்ளையை போல நேசித்து அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி அழுது
ஆண்டவரே அந்த ஆத்துமாக்களை கர்த்தரண்டையில நடத்துவதற்கு ஆண்டவரே இந்த சபையில் அவர்கள் ஒரு தூணாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ஆண்டவரே ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே உண்மை நாங்கள் கண்டு கொள்ளுகிறது. அந்த பாக்கியத்திலே ஒவ்வொருவரையும் நடத்தும் என்று சொல்லிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அதே மாதிரி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னொரு மகள் சாட்சி கொடுத்தாங்க, அவங்களையும் கர்த்தர் பிளஸ் பண்ண ஜெபிக்கிறேன். ஆபத்திலே நீர் காத்ததுக்கு நன்றி அப்பா, போக்கில வரத்துல காத்ததுக்கு நன்றி. இந்த நன்மையை, இந்த நீர் செய்த இந்த நன்மையை ஒரு நாள் மறவாதபடி கர்த்தாவை உயிர் வாழ்கிற காலங்கள் உமக்காக வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்க ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன். தொடர்ந்து எந்த இருளையும் கிரையில் அவளை தொடாதபடி ஒருவரையும் உடைய ரத்தத்துல கொடுக்கிறேன். இந்த நாம மகிமைப்பட்டு காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். புதுசா வந்திருக்கீங்களா சிஸ்டர்? புதுசா வந்திருக்கீங்களா? புதுசா வந்திருக்காங்களா? முன்னாடி வந்திருக்கீங்களா? இதான் எழுந்து நிற்கிறீங்களா? உங்க பேர் என்னது? சுந்தரியா? சரி, அவங்களுக்கா நம்ம ஜோம் பண்ணலாமா? கங்கா, நம்ம வீட்டு பக்கத்துலயா? நீ புதுசா வந்திருக்கியா? அந்த மாதிரி ஒரு நாள் இல்லை. இதே மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு வேறையா? அவன் பேர் என்னப்பா? மேஷாக். ஓகே, மேஷாக்கா? மேஷாக்கா? சரி சரி, ஓகே. சரி, கண்களை மூடலாமா? நான் அந்த பையன் நினைச்சுக்கிறேன். சரி, கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். அருமையான வாலிப மகன் மேஷாக்குக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா தகப்பனே, மை துதிக்கிறோம் தகப்பனே. அவங்களுடைய பிரதர் அன்னைக்கு வந்திருந்தா, ஆனா அவனை மாதிரியே இருக்கிறதுனால அவன் தான் யோசிச்சேன். ஆனால் இந்த மகனை நீர் கொண்டு வந்த தேவன் ஆண்டவரே, ஒரு திசையாய் இந்த ஆண்டவரே நேரத்துல கத்தாவை இதுவரைக்கும் நீர் இடைப்பட்டிருப்பீர் என்று நான் நம்புகிறேன். இனிமேலும் வார்த்தைகளை கொண்டு பேசி ஆண்டவரே அப்பா வாலிபரின் அலங்காரம் அவருடைய பராக்கிரமம் என்று சொன்ன வசனத்தின் படி இன்று முதல் அவன் இயேசுவுக்கு இடம் கொடுக்கும் போது இன்று முதல் அவனுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவீராக. கர்த்தாவே செம்மையான பாதையிலே நடத்துவீராக. என்ன பாண்டேஜஸ் இருந்தாலும் உடைப்பீராக. இந்த மகனை ஏற்றுக்கொள்ளும், ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். தொடர்ந்து வர கிருபை தாரும். சுந்தரி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறப்பா, அவங்க கூட கர்த்தாவே என்ன மாதிரி எங்களுக்கு தெரியல, ஆனாலும் அது கரத்துல கொடுக்கிறோம். உம்மிடத்துல வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், மகளை புறம்பே தள்ளாதபடி அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஜெபிக்கிறேன். இன்று நான் வந்தது நல்லதே என்று சொல்லி மகள் கடந்துச்சு. அவருடைய குடும்பத்தினரை ஆசீர்வதிக்க, கஷ்டங்களை மாற்ற ஜெபிக்கிறேன். இது கரத்துல கொடுக்கிறோம். எங்களோடு தொடர்ந்து இருப்பீராக. இன்னும் அநேக பிள்ளைகள் உண்டு தகப்பனே, அவர்களையும் எங்களுக்கு கொள்ளைக்குள்ளாக தாரும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடைசியில உங்களுடைய ஜெப குறிப்புகள் வேணா எழுதி அனுப்புங்க, சரியா? இங்க கேலண்டர் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, வேணுன்றவங்களுக்கு கொடுங்க. உங்க வீட்டுல அலோவ் பண்ணுவாங்களா? வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? ஒத்துக்குவாங்களா இது வைக்கிறது? கேலண்டர் சுந்தரி சிஸ்டர் எடுத்துட்டு போனா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சரிதான், அது கொடுத்துருக்கு அந்த பையனுக்கு. ஹல்லேலூயா. என்னன்னா கேலண்டர் இருக்கு, நீங்க போகும்போது வாங்கி கொள்ளலாம். இந்த நேரத்தில் நம்ம தெய்வ செய்தியை பார்க்கலாம். ஹல்லேலூயா. எடுத்துருக்கோம். நான் கடைசியில பேசுறேன். ஹல்லேலூயா. எதுக்கு போன் ஆட்ல இருக்கு, மைக் ஆன்ல இருக்கு. உனக்கு ஒரு மைக் எடுத்தியா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி படிக்கிறேன். சரி, ஓகே. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணலாமா? சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கவங்க நீங்க தான் பார்க்கணும். கை வந்து கதவுல நசிக்காம நீங்க தான் பார்க்கணும். என்னால பார்த்துக்க முடியாது. ஹல்லேலூயா. அவங்கவுங்க பிள்ளைங்களை அவங்கவுங்க பார்த்துக்கணும். நான் டீச்சர் வழியா பார்க்குறேன், பிடிக்காத வேலை டீச்சர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவிலே நீர் எழுப்பி கொடுத்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேகருக்கு சாட்சிகள் உண்டு. போன வாரம் கேட்டாங்க, போன வாரம் மைக்கு கொடுக்கல, இந்த வாரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏசப்பா ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமான அடுத்த வாரத்துல அவங்கள சாட்சி சொல்ல கர்த்தாவே அப்பா நேரத்தை நீர் ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். நீங்க சாட்சியோட பிள்ளைகள் ரத்தத்துல மறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் அவர்களுடைய குடும்பங்களிலே வர, தீமையான காரியங்களை கேட்காத படிக்க, தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணும் என்ற வசனத்தின்படி அவருக்கு நல்ல காரியங்கள், அற்புதங்கள் நடக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்ட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, எங்களோடு பேசுங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அம்மா உட்கார சொல்லுங்க சிஸ்டர். சரி, ஓகே. சொன்னா கோவப்படாதீங்க. உங்க பிள்ளைங்களை நீங்க தானே பார்க்கணும் இல்ல இல்லையா? சரி, ஓகே. டக்குன்னு போன உடனே நினைச்சேன் கோவத்துல போறாங்க. சரி, இந்த நாள் நம்ம தேவ செய்தியை பார்க்கலாம். யார் விருத்தி அடைய முடியும்? யார் விருத்தி அடைய முடியும்? எல்லாரும் நீங்க சொல்றீங்க பேட்டரி இல்லை, வேற யாராவது மாத்திக்கணும், வேற ஏதாவது செல் இருந்துச்சுன்னா மாற்றணும். பேட்டரி இல்லை. ஹல்லேலூயா. மீமா கரதியா துரி கரதியா கரபா. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சொல்றீங்க கடன் பிரச்சனையில நாங்க இருக்கிறோம். நிறைய பேர் கை தூக்க சொன்னா நிறைய பேர் தூக்குவீங்க இல்ல? ஆனா யாராவது ஒருத்தர் இதுல பேட்டரி போயிடுச்சு, யாராவது ஒருத்தர் மாத்தி வைங்க. வீட்டுல இருந்து பார்க்க முடியாதவங்க நாங்க யாராவது ஒருத்தர் மாத்தி. ஹல்லேலூயா. எந்த கிடையாது, அது நளினி இது ஃபுல்லா போயிடுச்சு. இவ்வளவு சொன்னப்புறம் தான் மணி எட்டி பாக்குறாங்க. ஹல்லேலூயா. தீபாலர சந்தரதியம் கரபா. என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை சிதைந்தே போகுமே, என் வாழ்க்கை சிதைந்தே போகுமே. தந்தை தன் பிள்ளை கூட பேசாதிருப்பாரோ, தாயும் தன் பிள்ளை கூட கொஞ்சாதிருப்பாளோ, நான் உந்தன் பிள்ளை அல்லவா, என்னோடு பேச மாட்டிரோ, என்னோடு பேச மாட்டிரோ, என்னோடு பேசும் இயேசுவே, என்னோடு பேசும் இயேசுவே, நீ வந்து பேசாதிருந்தா என் வாழ்க்கை சிதைந்தே போகுமே, என் வாழ்க்கை சிதைந்தே போகுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரைகளோடு பேசுங்க, அந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாளை நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திவாகர சந்துரதியாங்கர திகனதியாங்கர தியாதுரிகபத. நிறைய வாலிய பிள்ளைகள் வரணும், படிச்ச பிள்ளைகள் வரணும். நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. படிச்சா கூட எம்ஏ படிச்சிருப்பாங்க, எல்லாம் படிச்சிருப்பாங்க, ஆனால் ஒன்றும் தெரியாது. அட்மிட் பண்ண கூட தெரியாது. எல்லாமே எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஜெராக்ஸ் காப்பி தான் எடுத்து வைக்கணும். அதனால நல்லா படிச்ச வாலிய பசங்க தேவை. படிச்சு கூட வாலிய பசங்க இருந்தாலும் அது படிக்காத மாதிரி இருக்கிறாங்க. நான் ஊழியத்துல தலையை விட்டுறக்கூடாதுல்ல, ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லது. இந்த 4 ஆண்டுகளே எங்களோட பேச போறதுக்கு நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாள்ல தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாள்ல சபைக்காக சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை தொடர்ந்து இன்னைக்கு என்ன நம்ம பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தியானித்த போது முதலாவது காலையில ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆண்டவர் பாருங்க, நம்ம என்ன பாதையில போனாலும் அந்த பாதையில போகும்போது நமக்கு அந்த பாதையிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழியை வச்சிருக்கிறார். சோதனையோடு கூட அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை உண்டாக்குவார். இந்த பில்லர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க தள்ளி உட்கார சொல்லு, முன்னாடி சேர் போடு. எனக்கு தெரியல, முகமே தெரியல. இப்படி வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப யாருக்கு ரகசியங்களை சொல்லி தருவார்? வேதத்தை மேன்மைப்படுத்துறவங்களுக்கு, வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? ரகசியங்களை வெளிப்படுத்துவார்.
சிஸ்டர் சோகமா சொன்னாங்க, அவங்க மாமியார் இறந்து போனதுக்காக அழுதுட்டு சொல்றாங்க. இப்பெல்லாம் அப்படி கூட இருக்கிறாங்களான்னு தெரியல. இல்ல தொந்தரவு பண்ணாத மாமியார் இருந்தா நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அவங்க ஊர்ல தான் இருந்தாங்க, இப்ப இங்க இருந்தாங்க. அதனாலதான் நான்லாம் ஓரம் கட்டிக்கிறேன். அதுதானே மாமியார் நேசிக்கிற மருமகள் உண்டோ? மருமகளை நேசிக்கிற மாமியார் உண்டோன்னு கேட்க வேண்டியது. அதனால்தான் சரி, எப்படியோ அவங்க சொல்றாங்க தாயை போல ரொம்ப நேசிச்சாங்க, அவங்க இறந்துட்டாங்க சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால மறிச்சு போனவங்களுக்கு அழுது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நீங்க மறிச்சவங்களை நினைச்சு அழ அழ பிசாசு வஞ்சிடும். என் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். என் ஹஸ்பண்டுடைய உயிர் என்னுடைய மடியில தான் போச்சு. நான் அவங்களும் நடந்து வந்தாங்க இங்க இந்த இடத்துல தான் எனக்கு மறக்கவே முடியாது. கொஞ்ச நாள் அந்த இடத்து பக்கமே வரமாட்டேன். ஒரு மாதிரி இந்த நினைவு ரொம்ப என்னை வேதனைப்பட்டுச்சு. ஆனா மறந்து தானே ஆகணும், வேற வழி கிடையாது. நினைக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசாசின் கிரியைகள் பயங்கரமா வந்து நான் இவ்வளவு ஊழியம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனா அது ஒரு துக்கம். தனியா உட்காரும்போதெல்லாம் ஒரு அழுகை. எப்ப பார்த்தாலும் நாங்க பெரிய போட்டோவெல்லாம் மாட்டல, மாலை போடல, ஒண்ணுமே செய்யல, கல்லறைக்கு போய் பூ வைக்கல, அதுல வந்து கும்பிடல. அங்க ஆட்டோ எங்க ஹஸ்பண்ட் அங்க இல்லை, நல்லா தெரியும். அதனால அதை போய் கும்பிடல, ஒண்ணுமே செய்யல. மறக்கணும்னு சொல்லிட்டு மறந்துடுறேன். என் பசங்க நினைவுபடுத்துறாங்க. 6 வருஷம் ஆச்சு, அதுக்கு நான் மறந்துட்டேன். அந்த அளவுக்கு கடவுள் என்னைய புது சிருஷ்டியா மாத்திட்டார். அது மாதிரி மறிச்சு போக முன்னாடி உயிரோடு இருக்கும்போது நல்ல சாப்பாடு கொடுங்க, அவங்கள அன்பா இருங்க, அவங்கள வீட்டில் வந்து ஏத்துக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்களா ஒரு தாய் தகப்பனை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ கொஞ்ச நாள் வாழ போறோம் தானே, நாங்களாம் எவ்வளோ காலம் வாழணும்னு ஆசை அப்படிலாம் கிடையாது. நல்ல சுகத்தோட வாழ்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்க வந்து என்னை கூட்டிட்டு போகணும். நான் ரொம்ப பயந்தாங்கொண்டு, நீங்க தான் வந்து என்னை கூட்டிட்டு போகணும். இப்போ என் கூட துணையா இருக்கீங்க, அது கரெக்டு. என் கடைசி மூச்சு கூட நீங்க வந்து என்னை அழைச்சிட்டு போகணும். என் பாடி பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் கூட யாரும் என் பிள்ளைகளோ இல்லை மற்றவங்களோ இருக்கணும்னு ஆசையும் கிடையாது. யாருமே வேணாம், இயேசுவே எனக்கு கூட இருந்தா போதும். ஹல்லேலூயா. அப்படிதான் நிறைய பேர் அறிக்கை செய்து அதே மாதிரி நடந்துருக்கு. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நான்லாம் பாரு, நான் சொல்லுவேன் இந்த மாதிரி தண்ணி குடிச்சா ஏதாவது ஆச்சுன்னா ஐசியூல சிசியூல போடுறதுக்கு எங்கிட்ட பைசா இல்லையே அப்படி சொன்னா சொல்லுவாங்க, நான் தம் பிடிச்சிக்குவேன். அப்படி தம் பிடிச்சி உன்னை ஆஸ்பத்திரிக்கு போற அளவுக்கு வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படிதான் அன்னைக்கும் ஆச்சு. என்னடா அது டக்குன்னு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆச்சு. இல்லாத நான் இப்படியே விசுவாச அறிக்கை செய்யறேன். அவங்க வேற மாதிரி அறிக்கை, நான் வேற மாதிரி அறிக்கை. நேசிச்சு பார்க்குறோம், உலகத்தை சரி பண்ணதான் மறந்து பார்க்குறோம். மறந்துருங்க. ஏன்னா சிஸ்டர் அஞ்சல சிஸ்டர் மறந்துருங்க, இதுக்காகவே கண்ணாடி மாற்றும். புரியுதா? மறந்துடுங்க. மறக்க தான் ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. இந்த நேரத்தில் ஆராதனை வேளையில அபிஷேக வல்லம் அவங்க மேல இறங்கி ஒரு ஆறுதலை கொடுக்க தான் பரிசுத்தாவின் ஒரு மேல இறங்கினார். மறுபடியும் இழுத்து வச்சு துக்கத்தோட தான் நான் இருப்பேன்னா அதுக்கு ஆண்டவர் வந்து பொறுப்பு கிடையாது. ஆவியானவர் தேய்ச்சரவாளர். பரிசுத்தாவியானவர் யாரு? தேய்ச்சரவாளர், தேய்ச்சுகின்ற ஆவியானவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்தார், 33 வருஷம் வாழ்ந்தார். அவர் மரித்த போது அவர் சீஷர்களுக்கு சொன்னார், நான் போகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க, நான் போகிறது உங்களுக்கு நல்லது. நான் போனா பிதா கிட்ட போய் பரிசுத்த ஆவியானவரை கேட்பேன். அந்த தேய்ச்சரவாளன் உங்களுக்குள்ள அனுப்பப்படுவார். அந்த தேய்ச்சரவாளன் உலகத்தின் முடிவு பறிந்து உங்களோட இருப்பார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ரகசிய வருகையான பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல இருக்க மாட்டார். அது வரைக்கும் தான் தேய்ச்சரவாளன் இருப்பார். அப்போ இந்த நாள் நம்ம தேவ செய்திக்கு நேரா பார்க்கலாம். துக்கத்துல இருந்து வெளியே வரணும். துக்கப்பட்டா கூட பிசாசு என்ன செய்வான்? உள்ள வந்துடும். நம்ம கேட்டிருக்கோம் நிறைய சாட்சிகள். இந்த நாள் நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய ரகசியத்தை ஆண்டவர் செய்தாராம், அவருக்கு பயந்தவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அவங்க சாட்சி சொன்ன மாதிரி ஆராதனை வேளையில பாத்தீங்களா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு நான் இருக்கிறேன், அந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்ததுனால அவங்க ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, திரும்ப உட்கார்ந்து புலம்ப முடியாது. இல்ல நரகத்துல போன ஒரு ஆத்மாவை எடுத்து கொண்டு வந்து பரலோகத்துக்கு கொண்டு வர முடியுமா? நீங்க சுந்தரி சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே தீர்க்காயுசை கொடுங்க, அந்த ஆயுசு காலத்துக்குள்ள கர்த்தரை அறிய செய்யுங்க, பாவங்கள்ல இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க, ஆண்டவருடைய ரத்தத்தில கழுவி அவங்களை சுத்திக்கிறீங்க. அவங்க தீர்க்காயுசா இருந்துட்டு ஒரு நாள் மரிச்சா பரலோகத்துக்கு தான் வரணும், சொர்க்கத்துக்கு வரணும். எங்க போயிடக்கூடாது, பிசாசு இருக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ஏன்னா நம்மளாம் ஆண்டவர் ஒரு சிலர் தவிர எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எல்லாரும் ஏற்றுக்கொண்டோம்னா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா,
அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம ஆத்தும பாரத்தோட ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம குடும்பத்துல வந்துட்டாங்க, சபை இருக்கிற அந்த குடும்பத்துல வந்துட்டாங்க. அவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது போல நாம ஏற்றுக்கொள்ளுகிறோம் இல்ல. அது தொடர்ந்து வர்றது கர்த்தருடைய கிருபை தான், அவங்க தொடர்ந்து வருவாங்க. அதே மாதிரி ஒரு மகன் வந்து அந்த மகனையும் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். நிறைய பேர் நிறைய சபைக்கு போவாங்க, இந்த வாரம் இந்த சபை, அடுத்த வாரம் அந்த சபை. அப்படிப்பட்டவங்களா இருந்தா நமக்கு வேணாம். எங்கேயுமே போகாத பிள்ளைகள் நீங்க வாங்க, தொடர்ந்து வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள்ல நாம் பார்க்க போவது, யாரை தேவன் விருத்தி அடைய செய்ய முடியும், யாரை நல்லா வளர செய்ய முடியும், வளர்ந்து கொண்டே போகணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நீதிமான்களுடைய பாதை எப்படிப்பட்டது? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போன்றது. ஏசாயா 40:29-31 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். 40 நாள் உபவாச ஜபத்துல எப்படி சிஸ்டர் சொன்னாங்க, காலையில எழுந்து குளிச்சு ட்ரெஸ் மாத்தி சோறாக்கி குழம்புச்சு எல்லாம் பண்ணிட்டு சாப்பாடு மூட்டையும் கட்டிக்கிட்டு இங்க 5 மணிக்கு நான் வந்துடுறேன்னு சொல்றாங்க. நடந்தே வராங்க, ஆட்டோ கூட அனுப்புறது இல்லை. அதுதான் ஆசீர்வாதம். சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு, சத்துவம் இல்லாதவங்களுக்கு, பலனே இல்லாதவங்களுக்கு, சகிக்கவே முடியாத துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் எங்க? தேவனுடைய பாதம் தான். தேவனுடைய பாதத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னாவே காலையில உற்சாகமா குளிக்க சொல்லும். குளிச்சு ட்ரெஸ் மாத்தி எல்லாம் ஓடி வர சொல்ல பாருங்க. ஆண்டவர் இந்த சுத்தத்தை கூட கொஞ்சம் எதிர்பார்க்கிறாங்க, நான் நம்புறேன். அதனால என்ன செய்யும், சுத்தமா இருந்தா தப்பு கிடையாது இல்ல. ஒன்றுக்கு 4 தடவை 2 ஜக்காவது குளிச்சா தப்பு கிடையாது. இப்ப இருக்கிற வெயில்ல கர்த்தர் நல்லவர். அப்போ அதிகாலையில ஒரு ஆடா இருக்கீங்க, ஒத்த ஆடா இருக்கிறீங்க, கட்டாயம் வந்திருக்கணும். நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆட்டா மண்டை ஆட்டுறாங்களே தவிர ஏற மாட்டேங்க. காலையில வாங்க, 5 மணிலேருந்து கரெக்டா 6:30க்கு முடிச்சுவேன். 6:30 மணிக்கு நான் முடிச்சுவேன். அந்த மாதிரி தொடர்ந்து வாங்க. யார் நான் சொன்னா பட்டியல் ரொம்ப நீளம். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, யார் விருத்தி அடைய முடியும் அப்படின்னா, சோர்ந்து போகிறவன் இருக்கிறவங்க, எனக்கு பலனே இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஹோப் இல்லை, நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாராம், பலனை கொடுத்து நல்ல சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். உலகத்துல இளைஞர்கள் கூட இளைப்படைந்து போவாங்க, வாலிபர் இடறி விடுவாங்க. அது வேதம் சொல்லுது. நாங்கெல்லாம் வாழ்ந்த காலத்துல கூட பெட்டர், அப்ப கூட பிரச்சனை இருந்துச்சு, இருந்தா பெட்டர். ஆனா இப்ப எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷன் ஆயிட்டு. ஏன்னா நம்ம இந்த உலகம் என்ன செய்து ஒரு முடிவை நோக்கி போறதுனால பாவம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை, எவ்வளோ விதமான சோதனைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை, அன்பு இல்லாத சூழ்நிலைகள் இந்த உலகத்துல இருக்குது. ஒரு சிலர் ஏன் அழுவாங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னா, நாங்கெல்லாம் அப்படி பார்த்தோமே, நாங்க அப்படி செய்தோமே, நாங்க அப்படி அன்பு கூர்ந்தோமே, அப்படியெல்லாம் நாங்க பயந்து வாழ்ந்தோமே. அப்பெல்லாம் யார் தான் வாழ வைக்கிற தெய்வம்? மதர் இல்லா, ஃபாதர் இல்லா, சிஸ்டர் இல்லா, பிரதர் இல்லா. இவங்களை தாண்டி தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட வாழ முடியும், ஒரு புருஷனோட ஒரு மனைவி வாழ முடியும். இவங்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கணும், அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப அப்படி இல்லை. அவங்க பெர்மிஷன் கொடுத்தா அம்மா அப்பா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஓரம் கட்டிடுவாங்க. இப்ப நிலைமை அப்படி இருக்குது. நல்லதுதான், அப்படி 2 பேரும் ஒன்னா இருக்கிறது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அம்மா அப்பாவையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா எனக்கு பயம் இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு எல்லாம் நான் தான் வேணாலும் உதவிக்கிறேன். ஆண்டவருக்காக வாழ்ந்தா என்ன செய்யணும், சிலுவையை சுமக்கணும். அனுதினமும் தன் சிலுவையை தோள் மேல சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றாதவன் அவருக்கு சீஷனே இல்லை. நான் எனக்கு நானே சொல்லிக்குவேன், நான் தானே வேணான்னு உட்காந்துருக்கிறேன். இல்லைன்னா எங்கேயாவது ஒண்டிட்டு வாழ்றதுக்கு தெரியும் தான். ஆனா ஏன் வேண்டாம்னா, கர்த்தரைய ஒரு நோக்கத்தோடு அழைத்து இருக்கிறார். கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கலாம் அப்படின்னு தான் நான் இருக்கிறேன். அப்ப அந்த சூழ்நிலை நான் ஏற்றுக்கொள்ளதான் வேணும். உங்கள அநேகர் அப்படிதான் இருக்கிறீங்க பாருங்க. பிள்ளைகளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்னு நீங்க தனியா இருக்கிறீங்க. இதுக்காக அந்த பிள்ளைகளை சபிக்க முடியுமா?
பிள்ளைகள் எல்லாம் வந்து ஓரளவு நல்லவங்க தான், இல்லைன்னா நமக்காவது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஓரளவு தெரியும். கத்தருக்குள்ள இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? சண்டைக்கோழி மாதிரி நிற்பாங்களா? சரி தெரிஞ்சுட்டு அப்படியே போயிடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது சொன்னதான் நடக்கணும். நம்ம தேவ பிள்ளைகளா இருந்தா, நானும் அந்த நாள் இப்படிதான் நான் இருந்தேன்னு நம்ம சண்டை போட்டோம்னா நம்ம கிறிஸ்தவங்களே கிடையாது. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யார் தெரியுமா விருத்தி அடைவாங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அவங்க சொன்ன மாதிரி அதிகாலையில எழுந்து கர்த்தரோட டெய்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசாட்ட சந்தோஷமே கிடையாது. அதுதான் உண்மை. ஆண்டவரோட பேசணும். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி பிச்சை எடுக்க வேணாம், அவர் நம்முடைய தகப்பன். எப்படி கேட்கணும்? அவர் நம்முடைய நண்பர். நண்பரோட பேசும்போது ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பீங்களா? தயவு செய்துன்னு கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நாளைக்கு இதை எடுத்துட்டு வா, இதை செய், இந்த இடத்துக்கு வா, அப்படிதான் சொல்லுவாங்கல்ல. அதுக்கு ஒரு உரிமை இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாரு. அது நல்லதா இருந்துச்சு. ஒரு விதத்துல நல்லதா இருந்துச்சு. அது மாதிரி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. இல்ல என்னால 3.5 வருஷமா 4 வருஷம் இருக்குமா தெரியல, கீழே விழுந்து என்னால நடக்க முடியாத நாள்ல டாக்டர் எல்லாம் சொன்னாங்க, போதும் இவ்வளவு வருஷம் நின்னீங்க, இப்ப என்ன செய்யுங்க, உட்கார்ந்துக்கிட்டே நீங்க ஊழியத்தை செய்யுங்க சொன்னாங்க. என் பிள்ளைகளும் அப்படிதான் சொன்னாங்க, அம்மா போதுமா, நின்னதெல்லாம் போதும், டேடிக்கு நின்னீங்க, கடவுளுக்கு நின்னீங்க, போதும் இனிமே பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர் மட்டும் என்னை எழுப்பி நிக்க வச்சிருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏக்கமா இருந்துச்சு எனக்கு. இவ்வளவு மாடி படிக்கட்டு ஏறிதான் ஒரு ஊழியக்காரருடைய ஊழியத்துல புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் கலந்துக்கும் போது அந்த படியை பார்த்து எனக்கு மலைப்பாயிருச்சு. ஒரு வீட்டுக்கு போனவன், ஒரு பர்த்டே வீட்டுக்கு போனோம் பாருங்க, அங்க இருக்க படியை பார்த்தோன்னே மலைப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா ஏற முடியுமா, ஏன்னா ஒரு மாதிரி அந்தரத்துல தொங்குற மாதிரி படிக்கட்டு அப்படின்னு நினைச்சிட்டு போனோம். ஆனா கர்த்தரை நல்லா கொண்டு வந்துட்டார். கர்த்தர் நல்ல 3 மாடி எப்படி இருக்கும் பாருங்க. அதனால கொஞ்சம் பேண்ட் போட்டு நிக்கிறேன். அப்ப பாருங்க எவ்வளவு நல்லவர் கர்த்தர். நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும், சத்துவமே இல்லைங்கிறவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். அப்ப யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களோ எல்லாத்திலையும் விருத்தி அடைவீங்க. ஹல்லேலூயா. பலத்துல விருத்தி அடைவீங்க, சுகத்துல விருத்தி அடைவீங்க, ஆசீர்வாதங்கள்ல விருத்தி அடைவீங்க, சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும் விருத்தி அடைவீங்க. நீங்களா போய் சண்டைக்கு போனீங்கன்னா இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். அதனால மாம்சத்தின்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, போராடவே கூடாது. மாம்சத்தின்படி பொறாமப்படக்கூடாது. நிக்கிற மாதிரி எத்தனை மணி நேரம் கர்த்தருக்கு தான் தெரியும் எல்லாமே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாத்தீங்களா. பொறாமை எப்படிப்பட்டது? எலும்பு உருக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்? டிபி வியாதின்னு அர்த்தம். பொறாமப்படுறவங்கள எலும்பெல்லாம் என்ன செய்யணுமா, உருக்கிட்டு போயிடும். அதனால்தான் நம்ம பொறாமை இருக்கக்கூடாது, பெருமையும் இருக்கக்கூடாது, பொறாமையும் இருக்கக்கூடாது. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி அவங்களும் நல்லா இருக்கட்டும். நான் சில நேரம் வீட்டில் சாப்பிட்டுட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருப்பேன், அதை உடனே அப்படியே சொல்லிடுவேன். என்ன மாதிரி யாராவது இருப்பாங்கல்ல, அங்கங்க சோம்பேறிகள் இருப்பாங்க சாப்பாடு செய்யறதுக்கு, அவங்களுக்கு சொல்லுவேன், சிஸ்டர் இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க, இந்த ரெசிபி எப்படி 5 minutes ரெசிபி 5 நிமிஷத்துல சாப்பிடலாம். அப்ப சோம்பேறித்தனமா என்னை மாதிரி எவராவது இருந்தாங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த ஃபுட்டு ரொம்ப ஈஸி, செய்யற மெத்தடெல்லாம் ரொம்ப ஈஸி, நல்லது வேற, நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நம்ம அனுபவிக்கிற இன்பம் மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்றது. இப்படி நம்ம தேவ பிள்ளைகள் இருக்கணும். கர்த்தர் விருத்தி அடைய செய்வார். இயேசுவானவர் எதுலெல்லாம் விருத்தி அடைந்தார்? பிள்ளைங்களை வச்சிருக்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை வச்சிருக்கவங்க, பிள்ளைங்களை பேர பிள்ளைகளை வச்சிருக்க கேட்கல, பிள்ளைகளை வச்சிருக்கவங்க அம்மா அப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பேர பிள்ளைகள் வச்சிருக்கீங்க, எதுக்கு சொன்னீங்க? பிள்ளைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுவே தெரியலதான் அவங்க பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிப்பாங்க? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலையும் தேவ கிருபையிலையும் மனுஷர் தயவிலையும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்படி சொல்லி உங்க குழந்தைங்க மேலதான் கையை வச்சு ஜோம் பண்ணுங்க, என் பிள்ளை இப்படி வளரட்டும், இப்படியே போதான் பார்க்க கூடாது. நான் என் பிள்ளைகளுக்கு அப்படிதான் வெயிட் போட்டு வளர்ப்பேன். என் பசங்களுக்கு டாக்டர்கிட்ட போனா கரெக்டா இருக்குதான், வெயிட் கரெக்டா இருக்குதா, இந்த வயசுக்கு இந்த ஹைட்டுக்கு இந்த வெயிட் சரியா இருக்கான்னு வளர்ப்பேன். அவ்வளவு பார்த்து நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம். இப்ப பாரு பிள்ளைனாவே ஒரு சிறுவ மாதிரி நினைக்கிறாங்க. 3 பிள்ளைங்க எனக்கு, அந்த 3 பிள்ளைங்களையும் அப்படிதான். அதுக்கு ஒன்னொன்னு, என் மகள் கொஞ்சம் கருப்பா இருக்கிறதுனால அவளுக்கு கேரட்டை நல்லா ஜூஸ் பண்ணி கொடுத்தா வெள்ளையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஆனா அதுக்கு எங்க புரியுது? அதுக்கு என்னை மட்டும் கருப்பா பெற்று விட்டுருக்கீங்க. கர்த்தர் நல்லவர். பாத்தீங்களா, கருப்பா இருந்தானா சிவப்பா இருந்தானா ஆண்டவர் நம்மள அவரை போலவே படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை போலவே படைச்சிருக்கார். நாம் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டவங்க. அப்ப இதெல்லாம் அழியக்கூடியது நமக்கு பெருசு கிடையாது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருப்பாங்களோ, ஏதோ ஒரு மைகான ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் தேவனுக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க விருத்தி அடைய முடியும். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 2 சாமுவேல் 3:1 வாசிக்கும் போது, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இது வாசிக்கும் போது, உத்தமர்கள் விருத்தி அடைவார்கள். உத்தமராய் இருக்கிறவங்க, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோட நடந்து கொள்ளுவேன், சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, இந்த உத்தம இருதயம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? விருத்தி அடைவாங்க. சிந்தை சீர்பட்டுச்சுன்னா நல்லா உங்களுடைய வாழ்க்கையை சீர்பட்டும். சில பேர் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை, நீ என்ன மாதிரி எண்ணம் வச்சிருக்கிற அது மாதிரி உன் வாழ்க்கைன்னு உலக பிரகாரமா சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனை ஆண்டவர் என்ன செய்வாரு? அவர் துணையா இருந்து வாழ வைப்பார். தாவீது கிட்ட உத்தம இருதயம் இருந்துச்சு, சவுலு கிட்ட என்ன இருந்தது? பொறாமை இருதயம் இருந்துச்சு. பாருங்க, தாவீது யாருக்காக எல்லாமே செய்தானா? இந்த சவுலுக்காக தான். அவன் போராடினதெல்லாம் சவுலுக்காக தான். ஆனா தனிப்பட்ட இந்த ஒரு சின்ன பிரச்சனைய நேருக்கு நேரா சந்திக்க முடியல, சொல்லி தீர்த்துக்க முடியல, திட்டி தீர்த்துக்க முடியல. அவன் அதனால எத்தனை பேர் மடிஞ்சு போனாங்க பாருங்க. சவுல் ஒரு குரூப்பையே சேர்த்துக்கிட்டான் இந்த தாவீதை துரத்துறது. தாவீது கேட்கிறான், ஒரு தெள்ளு பூச்சியை போல இருக்கிறேன், என்னைய துரத்துறதுக்கு இந்த படையா? உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு கேட்கிறான். நிறைய பேர் அப்படி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? இல்ல, நம்மளையே தொத்திட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் வேற வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்க தோணுது. அது மாதிரி தனிப்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை அது என்ன செய்யறது? குரூப்பா சேர்ந்து யாரும் வருவாங்களா வருவாங்க, நம்ம பக்கம் கட்சி பாகுபாடு. அது மாதிரி கட்சி சேர்க்கறத விட நேரா வந்து சிஸ்டர் இப்படி செஞ்சது தப்பு அப்படின்னா நானும் சொல்லுவேன். நானும் என்ன செய்யறது? பிராங்கா சொல்லுவேன். உள்ள வச்சுட்டு அப்படியே பாலிஷ் போட தெரியாது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஏன் தாவீது சவுலால வெறுக்கப்பட்டான். மொர்தெகாயை கூட பாருங்களேன், இந்த ஆமான் வெறுக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட காரியம்தான். எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, இவன் மட்டும் ஏன் மரியாதை தரல? அதை தீர்த்துட்டு இருக்கலாம், அந்த ஒருத்தனையாவது அழிச்சிருக்கலாம், அழிக்கணும்னு நினைச்சிருக்கலாம். யூத குலத்தையே அழிக்கணும், இவன் கோத்திரத்தையே அழிக்கணும், இவன் குலத்தையே அழிக்கணும். சில பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஏதாவது ஒரு தீமை பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு பண்ண மாட்டாங்க, இந்த டோட்டல் குடும்பத்துக்கும் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டுக்கு பண்ணுவாங்க, பிள்ளை குட்டிக்கு பண்ணுவாங்க, ஒய்ஃபுக்கு பண்ணுவாங்க. இப்படிலாம் அடிபட்டு வந்தவர் தான் நான். இன்னைக்கு ஆண்டவர் என்னைய தைரியமா இந்த நேரத்துல சொல்றதுக்கு வச்சிருக்கிறார். பயப்படுவாங்க ஒரு சிலர் நினைச்சாலே. என் போட்டோ கூட போட மாட்டேன். இப்ப யூடியூப் மூலமா எல்லா இடத்துக்கும் போகுது, உலக நாடுகள் எங்கேயும் போகுது. அவங்க மட்டும் பார்க்காம இருப்பாங்க, யார் தீரோட இருக்கவங்கள பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. உங்களை என்னையும் கர்த்தர் அப்படி சாட்சியாக வைப்பார். பயந்துகிட்டு இருக்கிற நம்மள என்ன செய்வாரு? அந்த பயத்தின் ஆவியை எடுத்து பலமுள்ள ஆவியை தேவன் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எதெல்லாம் பார்த்து நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க? இவங்க பார்த்துருவாங்களோ, அவங்க பார்த்துருவாங்களோ, இவங்க நம்மளை பற்றி அறிஞ்ச ஏதாவது தீமை செஞ்சிருவாங்களோ? என்ன செய்யல, எங்களுக்கு எல்லாமே செஞ்சாங்க. எனக்கு பைத்தியம் முடிச்சு வீட்டை விட்டு ஓடணும்னு பண்ணாங்க. அதுக்கு ஒரு மெழுகுவத்தி சஜஷன் வேற கொடுத்தாங்க. எங்க இருந்தா மெழுகுவத்தியை மந்திரிச்சு வாங்கிட்டு வந்துட்டு 6 மணி சாயந்தரம்னா உள்ள வந்து கதவை பூட்டிட்டு மெழுகுவத்தியை கொளுத்திட்டு அதையே விட்டு பாரு, உன் குடும்பத்துல சமாதானம் வந்துரும்னு சொன்னாங்க. நான் அது பைத்தியக்காரி மாதிரி செஞ்ச பாரு. அதே மாதிரி விட்டு பார்த்தேன். கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்குள்ள எனக்கு மூளை குழம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இது என்னடா இது, மெழுகுவத்தியை தான் நான் பார்த்தோம், வேணாம் தூக்கி வீசி எரிஞ்சிட்டேன். நான் ட்ரையல் பார்த்துருவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, பட்டாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. இவளுக்கு பட்டு தான் தெரியவாள தவிர சொன்னாலும் புரியாது சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய பட்டு நான் தெரிந்து கொள்ள கர்த்தர் வச்சார். முட்டி மோதி அழுவேன் அந்த சுவர்லாம். அந்த அளவுக்கு டென்ஷன், எங்கேயுமே சாய முடியாத ஒரு நிலைமை. அரை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து முட்டி மோதி அழுவேன். நெத்திலெல்லாம் எத்தனை காயம் இருக்கு எனக்கே தெரியாது.
இது ஒண்ணுதான் முட்டை மாதிரி இருக்கு, அதனால வந்த அடையாளம் கிடையாது. சின்ன பிள்ளை தூக்கி வாங்கி ஒரு இதை அடிச்சது, அதுல வந்த காயம்தான். அது உடனே அதை கண்டுக்கல, நான் பாத்துக்கல, எனக்கு டைம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா எதுலதான் நமக்கு வைக்கல, எல்லாம் வச்சாங்க. என் ஹஸ்பண்டுக்கு சாபத்தை ஏவி விட்டாங்க. அந்த பிசாசு பேசும், உன் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறான்ல, அவனை நடுத்தரு கொண்டு வந்துடுவேன். உன் மகன் நல்லா படிக்கிறான்ல, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தானே, அவனை 2வது ரேங்க்குக்கு தள்ளிடுவேன். அதுக்கு எவ்வளவு பாருங்க, குறிப்பிட்டு சொல்லுது, 2வது ரேங்க் தள்ளுவேன், அவமானப்படுத்துவேன். எல்லாம் தான் நடக்கிறது மாதிரி நடந்துச்சு. ஆனா கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை யாருமே என்ன செய்ய முடியாது, நினைச்சபடி ஆட்டி வைக்க முடியாது. நம்ம பரிசுத்தமா இருந்தா, நம்ம ஆவியானவர்ல நிறைஞ்சிருந்தா, அபிஷேகத்தினால் நிறைஞ்சிருந்தா, இந்த அபிஷேகம் என் வாழ்க்கையை உயர்த்துங்கிறத நம்புனா, இந்த பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணினா, ஒருத்தர் ஆகில வெட்கப்பட்டு போகவே முடியாது. விசுவாசம் நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். அப்ப பாருங்க, தாவீது உத்தம இருதயத்தோட சவுல் கஷ்டப்படும் போதெல்லாம் உதவி செய்யறான். சவுலுக்கு வந்து உதவி செய்து அவனை காப்பாத்தி, அவனை பிசாசு பிடியிலிருந்து அவனை விடுதலையாக்கி எல்லாம் செய்யறான். ஆனா தாவீத சவுல் உயிரோட இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு எதிரியா தான் இருந்தான். அவனை நினைச்சுக்கவே இல்லை, இவனை புரிஞ்சிக்கவே இல்லை. இவனை விட்டு வைக்க கூடாது, இவனை அழிச்சாதான் நம்ம ராஜாவாகலாம். சில பேர் அப்படிதான், நம்மளை துரத்திட்டா அந்த இடத்துல வந்துடலான்னு பார்ப்பாங்க. ஆண்டவர் நினைப்பாரு, நீ இதை விட மேலான இடத்துல வச்சு காமிக்கிறேன்னு சொல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாய் மட்டும் அழிச்சிருந்தா, மொர்தெகாய் மட்டும் ஒருவேளை என்ன ஆயிருக்கும், யூத குலத்தை அழிக்கணும்னு எண்ணம் வச்சதுனால யூத குலத்தை எல்லாத்தையும் காப்பாத்தி மொர்தெகாயை உயர்ந்த அடைக்கலத்துல வச்சு துஷ்ட ஆமான் உலகத்திலே இல்லாத மாதிரி பண்ணிட்டார். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்தது, தேவன் யாரை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அடுத்தது பாருங்க, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதுலயே சம்பந்தப்பட்ட ஒரு வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணி, அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாயிருக்கையில் தேவனுடைய ஆலயத்தை குறித்து சிந்திச்சான். பாருங்க, யுத்தம் பண்றதை விட்டுட்டு கர்த்தரை குறித்து யோசிக்கிறதுக்கு, விடுதலையோடு இருக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு அனுக்கிரகம் பண்ணினார். உத்தமாவை மட்டும் நீங்க நடந்து பாருங்க, நீங்க நிச்சயம் விருத்தி அடைவீங்க. எதிரிகளுடைய எல்லா முனையும் அச்சு போய் அவங்க விழுந்து போயிடுவாங்க. ஆண்டோடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது பாருங்க. கர்த்தர் நல்லவர். முதலாவது, தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் விருத்தி அடைவார்கள். 2வது நம்ம என்ன பார்த்தோம், உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் விருத்தி அடைவார்கள். நீதிமொழிகள் 9:10-11 கூட நம்ம வாசிக்கும் போது அதை பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்திருந்தா நாம் விருத்தி அடைய முடியும். வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு, என்னாலே உன் நாட்கள் பெருகும். பிரதர் பேசக்கூடாது, பேசக்கூடாது, புரியுதா? பேசக்கூடாது. இல்ல, கடைசியில நான் பேசுறேன், கடைசியில பேசுறேன். இயேசு நாமத்தில் வாய் கொடு. இப்ப இதுல நம்ம பார்க்கிறது என்னதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல் என்னது, ஞானத்தின் ஆரம்பம். அது பரிசுத்தரின் அறிவு தான் அறிவு. கர்த்தராலதான் ஆயுசு காலங்கள் பெருக முடியும். பாருங்க, நல்லா சின்னதுல இருந்து சிகரெட் குடிச்சு பாவம் செய்து இந்த சரீரத்தை பாவத்துக்குள்ள ஆக்கும் போதெல்லாம் அந்த குடும்பத்தினுடைய மேன்மையான நாட்கள் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா சின்னதுல இருந்து பாவத்தோடைய ஒட்டி உறவாடிட்டாங்க. அது சரீரத்தில் இருக்க எல்லா அவயவங்களையும் அழிச்சு போட்டுரும். அதுக்கப்புறம் வாழலான்னு நினைக்கிறப்ப என்ன செய்யும், வியாதி வந்து, வியாதி வந்தப்புறம் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. சின்னதுல இருந்து சொன்னா கேட்டீங்களா? எத்தனை பேர் பாருங்க, ஏன் ஆயுசு காலங்கள் வந்து பாதியிலே வாழணும்னு நினைக்கிறவங்க பாருங்க வாழ முடியாம போயிட்டாங்க. இல்ல, என் ஹஸ்பண்ட் என்ன விட நல்லா பலசாலி, அவங்கதான் ரொம்ப நாள் வாழ்வாங்க, நான் தான் போயிடுவேன்ற மாதிரி நான் இருந்தேன். நான் அவங்களால வாழ முடிஞ்சுதா பாத்தீங்களா? சின்ன வயசுல இருந்து யாருக்கும் தெரியாம சிகரெட் பிடிச்சது. இத மாதிரி நீங்க செய்ய 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 உள்ள கிடக்கிறதெல்லாம் என்ன செய்யணும், டேமேஜ் ஆயிடும். லங்ஸ், ஹார்ட் உள்ள புகையால நிறைஞ்சி அது எல்லாம் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அப்பதான் பிள்ளைகள் சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும். ஒரு பையனுக்கு மட்டும்தான் கல்யாணத்தை பார்த்தாங்க, ஒரு குழந்தைய பெத்தெடுத்து அந்த பிள்ளைய பார்த்தாங்க தவிர அவங்களுக்கு நல்லா வாழ வேண்டிய காலத்துல அவங்களால வாழ முடியல. பார்த்தீங்களா?
என்ன காரணம்னா சின்ன வயசுல இருந்து செய்யற துணிகரமான பாவங்கள். வாலிப வயசுல சின்ன பிள்ளைல என் இஷ்டப்போலவே வாழ்வென்றவங்க அநேகர் பாருங்க. அப்படிப்பட்ட காலங்கள், நல்ல காலங்கள்ல வாழ முடியாத நிலைமை ஆயிருக்கு. அப்போ பலசாலியா இருந்தா அவங்களால வாழ முடியல. நீங்க மனம் திரும்பணும். ஒருவேளை வைஃபுக்கு தெரியாம நீங்க பாவம் செய்யலாம், ஆனா அவங்க கூட உங்களை நம்பலாம். என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது கிடையாது கிடையாது, ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லும் போது நீங்க அதுக்கு எதிரடியாய் நடக்கும் போது பாத்தீங்களா, சில ஹஸ்பண்ட் வைஃபை ரொம்ப நம்புவாங்க, ரொம்ப நம்புவாங்க. என்ன செஞ்சாலும் என் ஹஸ்பண்ட் தானே நான் சொல்லிக்கிறேன் அப்படி சொல்றவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா ஒரு வைஃப் நடந்து கொள்ளும், அப்பதான் அது ஆசீர்வாதம். யோபு 42:10 முதல் 17 நம்ம வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால யோபுவுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோபு எத்தனை காலம் வாழ்ந்தானா? 4 தலைமுறைகளை. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதற்கு பின்பு யோபுனா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் இழந்த யோபு ஆண்டவரால நினைக்கப்பட்டு மறுபடியும் அவனை தேவன் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெருகின காலங்களிலே என்ன செய்தானா? 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அப்ப தேவ பயம் எவ்வளவு அவசியம் பாத்தீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். ஆண்டவர் இயேசு, ஆண்டவராகிய கர்த்தர் யோபு 1:1 பாருங்க, இந்த யோபுவை குறிச்சு சாட்சி கொடுக்கிறார். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனாய் இருந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து என்ன செய்யணும்? குடி கடையை பார்த்த உடனே ஓடியே போயிடணும். கொஞ்சோண்டு அப்படி எட்டி பார்க்க கூடாது. யார் யாரு குடிக்கிறாங்க அப்படின்னு துணிகரம் வரக்கூடாது. நான் போய் உட்கார்ந்துக்கிறேன், நான் குடிக்க மாட்டேன், அவங்க குடிப்பாங்க, நான் பாக்குறேன்னீங்கன்னா அது தீர்ந்துச்சு, அவரோட அவ்வளவுதான். அப்ப பாருங்க, தீமைக்கு விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படனா என்ன அர்த்தம்? தீமையை விட்டு விலகணும், நன்மை செய்ய படிக்கணும். அதுதான் எவ்வளவு காலங்கள் குடும்பத்துக்கு அவமானம் வந்துருச்சு. ஆனா இனிமேலாவது என் மூலம் என்ன செய்யணும்? பேரும் புகழும் வரணும், கீர்த்தி வரணும், அந்த நாட்கள்ல நல்ல நாட்கள்ல நான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். வாழணும் நினைச்சா வாழ்றதுக்கு ஆண்டவர் வழி செய்வார். இல்லைன்னா அகம்பாவமா தெரிஞ்சா என்ன நடக்கும் பாருங்க. அகந்தை வந்தால் அவ்வளவுதான், மனுஷனுக்கு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும். யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ, சில ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவன் தெரியுதா, எனக்கு அடங்கிதான் நீ போகணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஆண்டவருக்கு சொல்ல முடியுமா? ஆண்டவரே இப்படிதான் நான் நடப்பேன், ஆண்டவரே எனக்கு ஆயுஷ் காலத்தை கொடுத்துதான் ஆகணும் அப்படி சொல்ல முடியுமா? கெஞ்சதான் செய்யும், கெஞ்சி பிரார்த்தித்தான். அந்த மாதிரி ஒரு காலங்கள் எதுக்கு இருக்கணும்? இன்னைக்கே நம்ம ஆண்டவருக்கு தேவனுக்கு பயந்து வாழ வேண்டியது அவசியம் பாருங்க. அடுத்தது, கைப்பாடாய் உழைக்கிறவன் விருத்தி அடைவான். 3 காரியம் பார்த்தோம். தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். 4வதா பார்க்கும்போது, கைப்பாடாய் வேலை செய்கிறவன், கைப்பாடாய் உழைக்கிறவன், அவன் என்ன செய்வான்? விருத்தி அடைவான். நீதிமொழிகள் 13:11-14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 13:11 முதல் 14 வசனங்கள். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போகும். வஞ்சனையாய் தேடுகிறது. எங்க போனாலும் கொஞ்சம் சிமெண்ட் மூட்டை, கொஞ்சம் மண்ணு மூட்டை, கொஞ்சம் செங்கல் வச்சு கொஞ்ச நாள்ல கொத்தனாரெல்லாம் வீட்டுக்காரங்க ஓனர் ஆயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்க வந்தவங்கள சொல்லவே இல்லை. ஒரு சிலர் நான் பார்த்தேன். எங்க வீட்டுக்கு எதிர இருந்தவர் அப்படிதான், ரொம்ப நல்ல மனுஷானா. எல்லாம் தண்ணி அடிப்பாங்கல்ல. பொதுவா அந்த கொத்தனார் வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப டெம்டேஷன் தான், கஷ்டமான வேலை தான். ஏன்னா மோசமான ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க, சினிமா பாட்டே போட்டுட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் கரெக்டான ஆடு இருக்குன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனா அந்த சூழ்நிலையில கூட பாத்தீங்கன்னா அந்த ஆள் ரொம்ப பெர்ஃபெக்ட். அவங்க ஒய்ஃபுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லா வேலையும் செஞ்சு தருவாரு, கஷ்டப்பட்டு வேலை செய்வாரு, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே போட்டு வச்சிருப்பாரு. சீக்கிரம் பாத்தீங்கன்னா அருமையான வீட்டை கட்டிட்டாரு. இது கல்லடியை சொல்லாதீங்க, தப்பு. நீங்களாம் உஷாரா தான் இருக்கிறீங்க. ஆமா, சேக்கடி மட்டும் ஆஃப் பண்றாங்க. வஞ்சனையா சேர்க்கின்ற பொருள் என்ன ஆமா?
குறைந்து போகும். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ கைப்பாடாய் சேர்க்கிறவன் என்ன செய்வான்? விருத்தி விருத்தி அடைவான். சிறுக 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 கைப்பாடாய் இல்ல, வருமானம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சேவிங்ஸும் இருக்கணும். இல்ல, நம்ம முன்னாடி சேவிங்ஸே நினைக்க மாட்டோம். மாசம் மாசம் அப்படியே நம்ம எதோ செய்வோம், நல்லதான் செஞ்சோம். ஆனா இப்ப பாருங்களேன், நம்முடைய தேவையும் பெருகுது, கர்த்தருடைய கரத்துல ஆசீர்வாதமும் பெருகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாசத்துக்கு 25,000 ரூபாய் வைக்க வேண்டியது. இந்த மாசம் கரண்ட் பில் வேற கட்டணும். ஆனா கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்கிற உள்ளங்கள் ஆண்டவர் எழுப்பி தரார் பாருங்க. போன மாசம் அப்படிதான் ஒரு அம்மா வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெள்ளூர்ல இருந்து ஒரு 3000 ரூபாய் அனுப்பிச்சாங்க. நான் சொன்னேன், நீங்களே கஷ்டப்படுறீங்களே, எதுக்கு அனுப்புறீங்க? இல்ல இல்ல, இது அனுப்ப வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா நீங்க ஒரு மாசம் வரைக்கும் நீங்க எத்தனை முறை எங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்குறீங்க, விசாரிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, நாங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதுல அங்கிருந்து அவங்க கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவங்க போற சபைக்கும் கொடுத்துட்டு நம்மளையும் நினைக்கிறாங்க, அப்பப்போ நினைக்கிறாங்க பாருங்க. அது அப்படியே எடுத்து வாடகைக்கு போட்டு போட்டு வச்சு கரெக்டா 25,000 ரூபாய் 7ஆம் தேதி கட்டுறது கடவுள் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நீங்க நினைக்கணும், பெரிய சுமை நம்மளா போய் கடன் படக்கூடாது, கடன்ல மாட்டக்கூடாது. இந்த ஊழியத்துல கூட தேவைகள் வரும்போது சொன்னாங்க, நான் வேணா ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன் சிஸ்டர், நான் வேணா ஒரு நகை கொடுக்குறேன் சார், வச்சு என்ன செய்யுங்க, இப்போதைக்கு கட்டிருக்கேன். நான் சொன்ன, கடன் வாங்கி பழக்கம் இல்லை, கடன் வாங்குறது ரொம்ப 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 கஷ்டமான காரியம், ஒரு பெரிய பாவம் மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க குடும்பத்துல அவ்வளவு கடன் பட்டாங்க, என் ஹஸ்பண்ட் மூலம் கடன் பட்டு என் பிள்ளைகள் அதை திட்டிக்கிட்டே தீர்த்துச்சுங்க. என்னதான் அப்பா அம்மாவா இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு பார்ப்பாங்கல்ல. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தேவை இருக்கு, அவங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, அவங்களுடைய தேவைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, திட்டிட்டு தான் கட்டுவாங்க. அதெல்லாம் தேவை தான் யோசித்து பார்த்தேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கைப்பாடாய் சேர்த்து வைக்கிறவன் அவன் விருத்தி அடைவான். கொஞ்சம் 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 நெடுகாலமாய் காத்திருக்குதல் என்ன செய்யும்? இருதயத்தை இணைக்கப்படும். ஆண்டவரே, என்னைக்கு இந்த கடன் சுமை தீரும்? அந்த கடன் பாரம் பாருங்க, நான் ஊழியர் செய்தா கூட அது என்னை ரொம்ப அழுத்துச்சு. ஒரு முறை இதே மாதிரி 40 நாள் உபவாசம் இருக்கும் போதா இல்ல 3 நாட்கள் இயரெண்டுலையான்னு தெரியல. அப்ப நான் ஆண்டவருக்கு சொன்னேன், கடவுளே, நான் உங்களுடைய ஊழியத்தை செய்யறேன், ஆனா உங்க சந்தோஷம் உங்க சமாதானம் என்னை நிரப்பி நான் இருக்கவே இல்லை. எப்போது அந்த உள்ளத்தின் ஆழத்துல இந்த கடன் எப்போ அடைக்கப்படுமோ நான் வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, இந்த சுமையில மட்டும் எங்களை விடுதலையாகும் அப்படி சொல்லி அந்த நாட்கள்ல நான் ரொம்ப அழுது ஆண்டவர் பாத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது பாருங்க, ஒரு எனக்கு இன்னும் நம்பி ஞாபகம் இருக்கு, ஒரு கிறிஸ்துமஸோட ஒண்ணுமே பைசா இல்லை வீட்டுல, அரிசி வாங்குறதுக்கு கூட அந்த நாள்ல வந்து, அதாவது அந்த கிறிஸ்துமஸுக்கு நம்ம பிரியாணி அரிசி அது வாங்குவோம் பாருங்க, அதெல்லாம் வாங்க பணம் இல்லை. எங்க வீட்டுல அப்படி ஒரு நாளை நாங்க பார்த்ததே கிடையாது. அப்போ அந்த நாள் ரொம்ப கவலையா இருந்தது, யாருக்குமே ட்ரெஸ் வாங்கல. எங்க அம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை புடவை வாங்கி கொடுப்பாங்க, எப்பவுமே அவங்களே புடவை வாங்கி கொடுத்து விடுவாங்க. அந்த தடவை என்னமோ எங்க தங்கச்சி கிட்ட கொடுத்து பைசாவை கொடுத்து விட்டாங்க. அப்போ இந்த பைசாவை எடுத்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசித்தேன். ஒரு புடவை வாங்கி நம்ம நல்லா கட்டுறதை விட குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், உடனே டி நகருக்கு புறப்பட்டு போய் எல்லாருக்கும் எங்க வீட்டில் உள்ள 5 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தது, அதுல பிரியாணி செய்யறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு சூப்பரா அந்த இயர் கொண்டாடணும் பாருங்க. அதுதான் எங்க வாழ்க்கையில கடைசி பைசா இல்லாத கொண்டாடின, கிருபையினால் கொண்டாடின கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்களுடைய துக்கத்துக்கு ஒரு நாள் முடிவு இருக்கதான் செய்யும். கைப்பாடாய் சேர்த்து வைக்கிறவன், கடினமாய் உழைக்கிறவன், வஞ்சனை பண்ணாம உழைக்கிறவன், அவனுடைய வாழ்க்கையில நிச்சயமா என்ன செய்யும்? ஆசீர்வாதங்கள் இருக்கும். பிள்ளைகள் கேட்கக்கூடாது, பெரியவங்களா நீ என்ன செஞ்ச, எனக்கு வீடு வாங்கினியா, வாசல் வாங்கி வச்சியான்னு கேட்கக்கூடாது. எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, நாங்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டேன். 3 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்களுக்கும் அருமையா வீட்டை கட்டி எங்க வீட்டை சுத்திலுமே வச்சு ஒரே சந்தோஷம் தான், ஒரே ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் தான். 3 பேர் வீட்லயும் கொண்டாடுவோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் தனியாலாம் இருக்கும்போது வெறுப்பேற்றுற மாதிரி இல்லை. அந்த நாட்கள் ரொம்ப கடினமான நாள், அதனால எனக்கு கவலையா இருந்துச்சு. என்னடா இது சொல்றாங்க, நம்ம என்னடா பதில் சொல்லணும், என் ஹஸ்பண்ட் வேற சிக்கு, டைலர்ஸஸ் கூட்டிட்டு போகணும் வரணும், அப்ப போய் வெறுப்பேற்றுற மாதிரி பேசுறாங்க. நான் சொன்னேன், நாங்க எதையுமே சேர்த்து வைக்கல, எங்க பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுக்கல, படிக்க வச்சோம். அப்ப அவங்களுடைய ஒய்ஃபு சொல்லுவாங்க, கடன்காரா உனக்கு என்னத்துக்கு படிப்பு, உன் பிள்ளை எப்படி காரணியால படிக்க வைக்கலாம்,
நாங்கெல்லாம் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம், நீ என்னத்துக்கு நீ வந்து பெரிய ரொம்ப பெரிய பணக்கார மாதிரி காரணியால படிக்க வைக்கிற? கடன் வாங்கி தான் படிக்க வச்சோமே. அந்த BE 4 வருஷத்துக்கு கடன் வாங்கி தான் படிக்க வச்சோம். அப்போ கேட்பாங்க பாரு, கேட்டாங்க அன்னைக்கு. ஆனா அந்த பையன் வேலைக்கு போய் அவன் இன்சூரன்ஸ்லாம் என் ஹஸ்பண்டுடைய டயாலிசிஸே 9 வருஷம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாத்தீங்களா, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தாயின் தகப்பனை கஷ்டப்படுத்துறாரு, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பிள்ளைகள் உங்களை கடவுள் வந்து படிக்க வைக்கிறாரு, பேரண்ட்ஸ் மூலம் படிக்க வைக்கிறாரு. அது ஒரு காலத்துல அவங்களை தாங்கக்கூடியதா இருக்கிறதுக்காக தான் உங்களை படிக்கவே வைக்கிறாரு. நம்ம பிள்ளைகளுக்கு எதை மட்டும் கொடுத்துடணும்? கல்வியை நல்லா கொடுத்துடணும், படிப்பை நல்லா கொடுத்துடணும், கூடவே ஒண்ணு சொல்லி தரணும். இதுக்கெல்லாம் நானும் உங்க அப்பாவோ தகுதி கிடையாது, கடவுள் தான் இது. நான் படிக்கல, நான் எப்போ ஆண்டர்ட்டு சொல்லுவேன், நான் ரொம்ப படிக்கல, என் ஹஸ்பண்ட் ரொம்ப படிக்கல, ஏதோ கொஞ்சம் படிச்சிருந்தோம், இருந்தாலும் ரொம்ப எல்லாம் படிக்கல. ஆனா என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு பேர பிள்ளைகளுக்கு நகை வாங்கி சேர்த்து வச்சு கல்யாணம் முடிக்கிறது பெருசு இல்லை, அதுகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும். படிப்பை கொடுக்கிறவர் கர்த்தர். 6வது நேரத்தில் சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு தெரியுது, அம்மா அப்பா சொல்லணும், கவனமாய் கவனிங்க, 9வது போகிறீங்க, 10வது போறீங்க, கர்த்தருக்கு பயந்து கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கணும் தாய் தகப்பன். நான் கேரண்டி கிடையாது, நான் சொல்ல முடியுமா? இதெல்லாம் நான் பார்க்க முடியும். நீங்க தான் உங்க பக்கத்துல வச்சு இல்ல எங்கேயோ வச்சு அந்த பிள்ளைங்க மேல கண்ணு வைக்கணும். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ கர்த்தர் நம்மை கைப்படாய் உழைக்க சொல்லி இருக்கிறார். நான் இன்னைக்கு என்ன கைப்பாடாய் உழைக்கிறேன் அப்படின்னா, மந்தையை மேய்க்கிறேன். இல்ல ஏதாவது கேட்பாங்க, ஒரு பொம்பளையாந்து எப்படி செய்யறாங்க? ஆமா, அப்படி இருக்கும்போது தான் கடவுள் கூப்பிட்டாரு. என் ஹஸ்பண்ட் தண்ணி அடிக்கும் போது தான் என்னைய கூப்பிட்டாரு, கனமான ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி. அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை, அதாவது அம்மா இருந்தாங்க, அதனால இவங்க யார் வீட்லயே வளர்ந்ததுனால ஒரு 3 வயசுல ஒரு வீட்டுல கொடுத்து வளர்த்தா அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? கவனிக்கிறதுக்கு ஆட்கள்ல. என்னை அன்னைக்கு எங்க அப்பாவை தேவன் கொடுத்துருந்தாரு, அம்மாவை கொடுத்துருந்தாரு. பெட்ல வாங்குவேன், அதுல வாங்குவேன், இதுல வாங்குவேன். அன்னைக்கெல்லாம் வாங்கின புண்ணு எதுவும் இல்லை எனக்கு உடம்புல. கர்த்தர் நல்ல மனசுலதான் நிறைய காயம், அதையும் கர்த்தர் ஆச்சுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்களுக்கு அடிச்சு உதச்சு படிக்க வைக்கிறதுக்கு, நல்ல வழிபடுத்துறதுக்கு யாருமே இல்லை. அப்படியே தெரிஞ்சுட்டு இருந்த அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் கொடுத்து எங்க பிள்ளைகளை நினைக்கும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாத்தையும் பெருமையா சொல்லுவாங்க, என் பிள்ளைகள் பார்த்தீங்களா படிச்சுருக்கு, கொஞ்சம் தான் சம்பாதிப்பாங்க, நான் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சோமே 1 லட்ச ரூபான்னு சொல்லுவாங்க. அதனால யாருமே எங்க சொந்தக்காரங்க நம்ப மாட்டாங்க. அவங்க வெறும் ரீல் மாஸ்டர், நீ சொல்லுன்னா நான் சொன்ன இருக்கிறத சொல்லிடுவேன். ஏன் அப்படி சொன்ன? ஒரு கௌரவமா நம்ம இருக்கோம்னா அப்படிம்பாங்க. அது மாதிரி இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்லவர். உங்க பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கணும்னா நீங்க பேரண்ட்ஸ் பரிசுத்தமா இருக்கணும், அம்மா அப்பா பரிசுத்தமா இருக்கணும். ஒரு தாய் வந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், மனம் தளர்ந்து போகாம கர்த்தருடைய ஊழியத்துல பங்கு பெறணும். தகுதி இல்லாத நிலைமையில தான் ஆண்டவர் கனமான ஊழியத்துக்கு அழைச்சார். நீ கனமான ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவன், நீ வீட்டு நிலைமையை நினைச்சு சோர்ந்து போகாதன்னு சொன்னார். நான் வந்து எப்படி நினைச்சேன்னா, என் ஹஸ்பண்ட்காக பிள்ளைக்காக மட்டும்தான் வாழணும்னு நினைச்சேன், ஊழியம் செய்ய நான் நினைக்கல. சின்ன பிள்ளையில ஆசைப்பட்டேன், என்னன்னா சிஸ்டர்ஸ் எல்லாம் போட்ட ட்ரெஸ் எனக்கு பிடிச்சதுனால ஆசைப்பட்டேன். அப்புறமா படிக்கும் போது நினைச்சேன், டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா வெள்ளையா போட்டுட்டு சூப்பரா இருக்கிறாங்க, இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டுக்கு ஆசைப்பட்டு டாக்டர் ஆகலாம் நினைச்சேன். அதுல ஃபெயில் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ்லயே ஃபெயில். ஏன்னா அது மட்டும் பாஸ் பண்ணியிருந்தேன்னா எங்க அம்மா அப்பாவில் படிக்க வச்சுக்க முடியாது. 2வது ஊசி அங்க பார்த்தாலும் இங்க பயம், எங்க இருக்கு நானு. அதுக்கு தான் ஆண்டு என்ன செய்தாரு, எல்லாம் ஒன்றுத்துக்கு நான் லாய்க்கே கிடையாது, ஏன் ஊழியத்தையா செய் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, விஷயம் தெரியாம சொல்லுவாங்க, எப்படி ஒரு லேடி எல்லாம் பண்ணுது. ஆமா, நான் லேடி எல்லாம் தான் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படாதப்பமே குடும்பத்தையும் சமாளிச்சு வீட்டையும் சமாளிச்சு கர்த்தருக்காக ஓட உதவி செய்தார். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, சபையோட இணைந்திருந்தேன். நான் போற சபையோட பாஸ்டரோட இணைந்திருந்தேன். 7 வருஷம் பாஸ்டரோட அவளுடைய குடும்பத்தோட இணைந்திருந்தேன். என் உடம்பு தான் வீட்டுல இருக்கும், உயிரெல்லாம் அங்க இருக்கும். அப்படிதான் நான் இணைஞ்சு இருந்தேன். எல்லா ஊழியக்காரங்களையும் கனம் பண்ணேன். எத்தனை ஊழியக்காரங்க எங்களை ஏமாத்தினா கூட இன்னமும் நான் நல்லவங்க தான் நினைக்கிறேன். ஒரு சில நல்லவங்க இருப்பாங்க தான் நான் நம்புறேன். அப்படிப்பட்டவங்களோட நான் இன்னைக்கும் இணைந்து தான் இருக்கிறேன். என் பிள்ளைகள் சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணா போதும், எவரையும் கூப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் நான் இன்னும் எனக்கு மேல சில ஊழியர்களை நான் இன்னமும் சார்ந்துதான் இருக்கிறேன். அவங்களோட ஷேர் பண்றேன், அவங்களுக்கு உதவி செய்யறேன், இன்னும் உதவி செய்ய விரும்புகிறேன், செய்வேன், நான் இன்னும் செய்வேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆளை பார்த்துட்டு எல்லாரையும் ஒண்ணு போல எடை போடுற பிள்ளைகளா நம்ம இருக்க கூடாது. யார்கிட்ட இல்ல குறை, யார்கிட்ட இல்ல,
இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் இயேசு பாருங்க என்னை குறைவுகளோடு ஏற்றுக்கொண்டார். நான் தான் எல்லாம் கம்யூனியன் இதெல்லாத்தையும் நான் தான் எடுத்து ஒழுங்கு பண்ணி வைப்பேன். கொஞ்ச நாள் அப்படி கூட நடந்துச்சு. ஒரு ஈவாஞ்சலிஸ்ட் வந்து எங்களுடைய வீட்டுல நாங்க கட்டின சர்ச்சில் அவர் வந்து ஊழியத்தை நடத்தி கொண்டிருந்தார். அப்படியே தேவன் அனுமதிச்சார். பல வருஷங்கள் பல ஊழியக்காரர்களுக்கு கரத்துல அடங்கி இருந்து அவங்கள தூக்கி போட்டப்ப வெளியே வந்தேன். சில பேர் எங்களை துரத்தி விட்டாங்க, எங்க சொந்தக்காரங்க அங்க போக விடாம துரத்தி விட்டாங்க. அங்கிருந்து வெளியே வந்தேன். கடைசியா தான் சபை ஊழியத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஆண்டவர் செய்ய வைப்பார். பிரதிஷ்டை பண்ணணும் ஒவ்வொரு நாளும். என் சூழ்நிலையில நான் வாழ நினைச்சதெல்லாம் என் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்க நாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை. ஒண்ணு அவங்கள திருத்தணும், இல்லைன்னா நான் திருந்தி அந்த பக்கமா உலகத்துல போயிடணும்னு நினைச்சேன். கொடுத்து கொண்டு வந்துட்டாரு. நீ என் பாதத்துல இருக்க வேண்டியவர், எங்க போற உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு வந்து குடுமையை பிடிச்சி கொண்டு வந்து போட்டு எனக்காக வாழணும்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய கனமான ஊழியத்துக்கு ஒருத்தரும் வரவே முடியாது. நீதிமொழிகள் 27:23 முதல் 27 வாசிக்கும் போது பாருங்க, என்ன பண்ணணுமா? உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. எப்போ யார் விருத்தி அடைய முடியும்? தன்னுடைய சொந்த குடும்பத்துல கவனமாய் இருக்கிற ஒரு தாய் தகப்பன் மூலமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் பாருங்க. அப்போ ஆடுகளின் நிலைமைனா என்ன அர்த்தம்? சில அப்பா அம்மா அப்பா என்ன செய்வாங்கன்னா தான் கடமையை அம்மா மேலேயே போட்டுருவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், பைசா கொடுப்பேன், அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சு போச்சு, எல்லாம் நீ தான் பார்க்கணும். உடனே அம்மாவுக்கு ஒரு ஐஸ். சகோதரிகள் என்ன செய்வாங்க? நம்மளால டேக்கிள் பண்ண முடியாதா? என் பையன் நான் சொன்னதெல்லாம் கேட்கிறான். எவ்வளவு நாள் கேட்பாங்க? கொஞ்ச நாள் வந்த உடனே என்ன செய்வாங்க? அப்பாவுக்கு ஒரு அல்வா கொடுத்துரும், அம்மாவுக்கு ஒரு அல்வா கொடுத்துரும். அதனால்தான் குடும்ப தலைவர்கள் அந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இது எனக்கு கொடுத்த குடும்பம். தேவன் அவருடைய சாயல்ல உங்களை தான் முதல்ல படைச்சது. ஆதாம படைச்சார். அதுக்கு பிறகுதான் விழாவில் இருந்து எடுத்து ஏவாளை படைச்சார். சகோதரி தூங்காதீங்க, உங்களை தான் உயர்த்தி பேசிட்டு இருக்கிறேன். உங்களை தான் பிரதர், உங்களை தான் உயர்த்தி பேசிட்டு இருக்கேன், தெரியுதா? ஆமா, கடவுளே அப்படி வச்சுட்டாரு. நீங்க எப்படி அந்த எல்லா சுமையும் அவங்க கிட்ட கொடுக்கறது? ஆண்டவர் சொல்ற, உன்னாலதான் திறமையா செய்ய முடியும், உன்னையதான் முதல்ல நான் படைச்சேன்னு சொல்றேன். இவங்க என்ன செய்யுது? சம்பாதிக்கிறது, பிள்ளைகளை தட்டி கூட கேட்க மாட்டாங்க. என் பிள்ளைங்களாம் எங்க அப்பா செல்லம், அவங்க அப்பா செல்லம் தான். டாடி 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 டாடினே மயக்கிறவங்க, எதுனா மயக்கிறவங்க, என்னை தெரியும் அவங்களுக்கு. அதனால பாத்தீங்க டாடி, அவங்க என் பொண்ணு கூட டாடி 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 பாருங்க போய் தான் அவங்க டாடி, வீடு என்ன வீடு, அற்பம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வித்துட்டாங்க. அப்ப பாருங்க எப்படிலாம் அந்த பிள்ளைகள் மயக்க தெரியுது. நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்ல பெற்றோரா இருக்க முடியும் பாருங்க. அப்ப ஒரு குடும்ப தலைவன் என்ன செய்யணும்? ஆடுகளுடைய நிலைமை அறிந்து கொள்ளணும். குடும்பத்துல அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, நல்லவங்களா இருக்காங்களா, யாரோட பேசுறாங்க, யாரோட பழகுறாங்க, அவங்களுக்கு உண்மையா தேவைதானா? இப்ப சைக்கிள் தேவைதானா, பைக்கு தேவைதானா, போனு தேவைதானா? அம்மாட்ட விட்டுறாதீங்க. செல்லம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிள்ளைகளை எதிர்காலம் ஸ்பாயில் ஆகி போயிடும். ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்குது, அவங்க ஸ்பாயில் ஆக்கின ஒரு பின்னாடி உட்காந்துக்கிறாரு. என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை, இன்னைக்கு என் பிள்ளை என் பிள்ளை அப்படிலாம் எங்க வீட்டுல சொன்னா மருமக கம்பு வச்சு சாத்தி வெளியே ஓடுன்றோம். அவங்க மருமக விட்டு வச்சதுனால இன்னைக்கு என்ன சொல்றாங்க? என் பிள்ளை என் பிள்ளை. சாப்பாடு கொடுத்தா என் பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க, கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் போனேன்னா என் பிள்ளை படிச்சுட்டு போயிட்டான், வழிப்படி படிச்சுட்டு போயிட்டான், இப்ப இன்னொன்னு கொடுங்க. எப்படி இருக்கிறாங்க பாருங்க. என்ன செய்யணும்? அதை தூங்குறாங்க, காது கேட்கல, இப்ப கேட்கறது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு தகப்பன் என்ன செய்யணும்? ஒருவேளை விட்டுட்டு போயிடுறாங்க நிறைய பேர், என்ன செய்ய முடியும்? தாய் தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். ஆனா தகப்பன் இருந்தா கட்டாயமா தகப்பனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, ஒரு போஸ்டிங் இருக்குது, அதை நீங்க தான் செய்யணும்னு ஆண்டவர் உங்க கையில கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு இருக்குது. அவங்க தான் அந்த வீட்டை கவனிக்கணுமே. ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல கவனமாயிரு, மனைவி பிள்ளைகள் மேல கவனமாயிரு, பொருளாதாரத்துல கவனமாயிரு, வரவு செலவு கணக்கெல்லாம் கரெக்டா பாரு, யாருக்கு என்ன செய்யணுங்கிறத நீ தெரிந்து கொள் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. சீக்கிரம் முடிச்சுறேன். இதுல செல்வம் என்றென்றைக்கும் நிலையாது, கிரீடம் தலைமுறை தலைமுறை நிலை நிற்காது, புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலை பூண்டுகள் சேர்க்கப்படும், எல்லாமே ஆசீர்வாதம். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு என்ன தரும்? வஸ்திரத்தை தரும். கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தை தரும்.
வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் ஆகாரத்துக்கும் வேலைக்காரன் பிழைப்புக்கும் போதுமானதா இருக்கும். பாருங்க, ஒரு தலைவன், குடும்ப தலைவன். அதனால வாலிப பையன்கள்லாம் நல்ல பையன்களா இருக்கணும். இந்த பையன்களுக்கெல்லாம் நீங்க செல்லம் கொடுக்குறீங்க பாருங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இப்படிலாம் செல்லம் கொடுத்தேங்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால கொஞ்சம் பையன்களை அப்பா கிட்ட விடுங்க, அப்பா கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கறதுக்கு விடுங்க. அப்பதான் அந்த பிள்ளை ஒழுங்கா இருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது பாருங்க, யாருக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா. நான் கூட ஒவ்வொருத்தரையும் நினைச்சு பார்ப்பேன். முன்னாடிலாம் என்ன பிளேம் பண்ணுவாங்க, யாரும் சிஸ்டர்கிட்ட சொல்லி கொடுத்து பிரசங்கம் பண்றாங்க, எல்லாம் யாரோ கோல் மட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட சத்தியம் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட ஒவ்வொரு சபையை பத்தி கேட்டு அதுக்கேற்ற நிருபங்களை எழுதி அனுப்பினார். அப்ப நான் செய்யறது தப்பே இல்லைன்றது எனக்கு இப்ப தெரியும். இப்ப எனக்கு கோல் சொல்றதுக்கும் ஆட்கள் இருக்காங்களே இல்லையா கேட்கறதுக்கு நேரமே இல்லை. கரெக்டா இருக்கு, எங்கேஜ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கைப்பாடாய் சேர்க்கிறவன், ஞானத்தோடு தன் குடும்பத்தை கவனிக்கிறவன், அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறவன், தட்டி கழிக்காதவன் எவனோ அவன் குடும்பத்துல உள்ள எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ ஆண்டவர் எரேமியா 17:1 மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயவம் காக்கும் குஞ்சு பொறிக்காமல் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே அவன் பைத்தியக்காரனாய் இருப்பான், மூடனாய் இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கௌதாரி என்ன பண்ணுவான், அது அசால்ட்டா மணல் மேல முட்டையை போட்டு போவான். அது எந்த குஞ்சு பொறிக்கும் பாருங்க, எத்தனை குஞ்சு பொறிக்கும். இன்னைக்கு அப்படிதான் சில பேர் அசால்ட்டா எடுத்துக்கிறது வாழ்க்கையை. ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படியே ஏதோ ஒண்ணு போட்டோம் வந்தா பாத்துக்கலாம், இப்ப எப்படிதான் நடப்பேன் அப்படின்னு வாழ்கிறாங்க. அப்படி இல்லை, அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன். அப்ப அது எப்படிப்பட்டவனா, இந்த மாதிரி தான் முட்டை போட்டு என்ன பிரயோஜனம், எங்கேயோ போய் உட்கார்ந்து என்ன பிரயோஜனம், எங்கேயோ முட்டை போட்டு எங்கேயோ உட்கார்ந்துட்டோம், அது நிறைய அழிக்கப்பட்டு போயிடும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வஞ்சனையாய் சம்பாதிக்காத, அநியாயமா சம்பாதிக்காத, அது உனக்கு நிலை நிற்கவே நிற்காது. கைப்பாடாய் சம்பாதி, உன்னை ஒரு விருத்தி அடைய செய்வா. ஜெபம் பண்ணலாமா? எழுதி நிற்கலாம். கர்த்தாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை இந்த நேரத்துல அருமையாய் கவனிக்க இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. ஒவ்வொரு சகோதரர்களோட நீர் பேசி இருக்கிறீர் அப்பா. சகோதரர்கள் குடும்பத்தின் தலைவனாய் இருக்க வேண்டியவங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஒய்ஃப் மேல போடவே கூடாது ஆண்டவரே. சகோதரிகளும் தகப்பனே, ஒருவேளை கணவன் திறமையே இல்லாத ஒரு மனுஷனா இருந்தா, குடிச்சே அழிக்கிற ஒரு மனுஷனா இருந்தா, அந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்கொண்டு திறமையாய் செயல்பட உதவி செய்யுங்க. எங்க அம்மாவை கூட அப்பா எங்களை விட்டுட்டு போகும்போது தனியெல்லாம் கவனிச்சாங்க. அது போல சிலர் அநியாயமாய் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போகிறவங்களா இருந்தா, அப்படிப்பட்ட சகோதரிகள் தகப்பனை மறுபடியும் இணைந்து வாழ முடியாதவர்களாய் காணப்பட்டார். ஆண்டவரே, அவர்களுக்கு நீரே ஆலோசனை கர்த்தராக இருந்து திராணிக்கு மேலாக சோதியாத தேவன், அந்த வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் செவி கொடுக்க பண்ணுவீராக, கீழ்ப்படிய பண்ணுவீராக. வாலிப மகன்கள் தகப்பனே, வளர்ந்து வருகிற பையன்கள் தகப்பனே, என்ன நம்பி ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்க இருக்கிறார். குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு, சபையை மேய்க்கிற ஒரு பொறுப்பு, அதிகாரங்களை கொடுக்க இருக்கிறார், ஒரு பெரிய போஸ்டிங்களை வைக்க இருக்கிறார். அப்ப நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்ந்து பிள்ளைகள் நல்லா படிக்கவும், திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும், உதவியாய் கர்த்தருடைய காரியங்களிலே இணைந்து செயல்படவும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து உதவியாய் இருக்கவும் கிருபை தார். சில சகோதரர்கள் நம்பி பணம் கொடுக்கும் போது அவர்கள் அதுல உண்மையாய் இருக்க கிருபை தார். தேவையில்லாத காரியங்களை தலையிடுகளா இராதபடி காத்துக்கொள்ளும். யாருக்கோ வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு கடனுக்கு சைன் போட்டுட்டு வேதனைப்படாதபடி காத்துக்கொள்ளும். குடும்பங்களை கட்டி எழுப்புவீரா. எங்களுடைய பிள்ளைகள் அநேகர் கடன் சுமையில் இருக்கிறாங்கப்பா. பலவிதமான பிசாசின் போராட்டங்களினால், மனுஷனுடைய தந்திரங்களினால், மனுஷிக ஆவிகள் ஆலோசனைகளினால், பொறாமைகளினால், வன்கண்களினால், எரிச்சலின் ஆவிகளினால், பிள்ளைகளுடைய கிரைகளினால் பாதிக்கப்பட்டு கிடக்கலாம். என் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த பிள்ளைகள் ஒருபோதும் தோற்று போவதில்லை. வல்லமையினால், வரம்புகளினால், கிருபைகளினால் நிரப்பும். எங்கள் விசுவாச பிள்ளைகள் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் அபிஷேகப்பட்ட பிள்ளைகள், அக்னியை பெற்ற பிள்ளைகள், உலகத்திலிருந்து வேறுபரிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவரே, பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம், நீங்கள் எல்லாரும் என் கையிலே இருக்கிறீர்கள், ஒருவரும் உங்களை பறிக்க முடியாது என்று சொன்ன தேவன்
எங்களுடைய சபையின் பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளை, லிங்க்ல இருக்கிற பிள்ளைகளை, கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நீர் அப்படியே நீர் வைத்திருக்கிறதுக்கு நன்றி அப்பா. நீரே இரத்த கோட்டைக்குள்ளாக, அக்னி கோட்டைக்குள்ளாக ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களாக ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுவீரா. தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தினீர் ஆண்டவரே. என் ஹஸ்பண்ட் ஆதாயப்படுத்துறதுக்கு சொல்லி கொடுத்தீர் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஆதாயப்படுத்த சொல்லி கொடுத்தீர் ஆண்டவரே. என் ஹஸ்பண்டின் ரட்சிப்புக்காக இவ்வளவு காலங்கள் காத்திருக்க வைத்தீர் ஆண்டவரே. அதுவரைக்கும் நீங்க சொன்ன ஊழியத்தை செய்யும்படி செய்தீர் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே, உலகத்துக்கு தான் வாழ்வேன், என் குடும்பத்துக்கு தான் வாழ்வேன் அடம் பிடித்து இராத படிக்க தன் சிலுவையை சுமந்து கொண்டு குடும்பத்திலே நல்ல சாட்சி பெற்று வெளியிலேயும் கர்த்தருடைய ஊழியத்தை சபையோடு இணைந்து செய்யவும் ஒவ்வொரு பிள்ளைகளை அவிழ்த்து விடுகிறேன் ஆண்டவரே. அவருடைய துன்ப கட்டுகள், துயர கட்டுகள், எல்லா சுய பச்சாதாபத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தால் உடைக்கப்படுவதாக ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதி, கரம் பிடித்து நடத்தும். எங்கள் சகோதரர்கள் மூலமாக இனி பெரிய மாறுதல்களை அவருடைய குடும்பத்திலே கொண்டு வார். தீர்க்காயுசை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை தார். ஒருவராகிலும் உம்மால் மறக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.